அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் 174வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இந்த நிகழ்விலே முதலாவது அங்கமாக தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள். அவர்களை அன்போடு தமிழ் வாழ்த்து பாட வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், தமிழ் எங்கள் இளமைக்கு பார், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தீன், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ், தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பு அற்புதமாக தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அடுத்த அங்கமாக திருக்குறள் விளக்கம் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே தொழில்நுட்பத்திலே மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்கு பணியினை ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற நெல்லை தீபன் ஐயா அவர்களை அன்போடு இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்த ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நம்மோடு எப்போதும் இணைந்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சகோதரி ஜெயமணி அம்மையார் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நலவெண்பாவினுடைய நிறைவு பகுதியை நமக்கு வழங்குவதற்காக அன்போடு இசைவு தந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற KGR ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நம்முடைய சங்கராம்பாள் அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லிங்கராசா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பல ஆளுமைகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இணைந்திருக்கின்ற இன்னும் இணைய இருக்கின்ற அனைத்து ஆளுமைகளையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். அடுத்த அங்கமாக நமக்காக திருக்குறள் விளக்கம் தருவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சீனி ரவிபாரதி ஐயா அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்று அவரை பற்றிய சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வடைகிறேன். சீனி ரவிபாரதி ஐயா அவர்கள் மதுரை மாவட்டம் ஐயனார்குளம் என்ற ஊரில் 1952ஆம் ஆண்டு வைகை ஆறு தாளாட்ட ஒரு மஞ்சள் மாலையில் ஆற்றங்கரையில் பிறந்தவர் என்று அற்புதமாக ஒரு இயற்கை அழகோடு சேர்ந்த ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய பிறப்பை பற்றி குறிப்பிட்டுக் கொள்கிறார். அவர் பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்று அரசு ஊழியராக பணியாற்றும் போது உற்ற நண்பர்களோடு இணைந்து பாரதி கலை இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்து பல இலக்கிய சேவைகள் செய்து வருகிறார்.
தன் மூத்த மகளின் வரவேற்பு நிகழ்வு ஒன்றில் கவியரங்கம் வைத்து 15 கவிஞர்களுக்கு தலா 5000 பொற்களை வழங்கியவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மறைந்த பின் அவரது நினைவாக ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளிக்கு 5000 ரூபாய் தந்து 5 ஆண்டுகள் அந்த பொற்களை வழங்குவதை 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் எழுதிய நூல்கள் என்று பார்த்தால் உள்ளே நெருப்பு, அக்னி கொஞ்சிகள் எல்லாமே நெருப்பு மயமாக அனைத்து தீமைகளையும் சுட்டரிக்கக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பான நூல்களை எழுதியிருக்கிறார். தன் குலதெய்வங்களுக்கு பல இசைப்பாடல்கள் எழுதியுள்ளார். பெட்டி வருது பெட்டி வருது என்ற பாடல் மட்டும் 1,00,000 நகல் வரை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றனர். பட்டம் என்று பார்த்தால் மக்கள் கவிஞர், சிந்தனை சிற்பி, பசுமை கவிஞர், கிராமத்து குயில் போன்ற விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார். அவ்வை, கண்ணதாசன், பாண்டித்துரை தேவர், பாரதிதாசன் போன்ற பெயர்களில் விருதுகள் பெற்றிருக்கிறார். கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா நடத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்குதலும், திருக்குறள் ஒப்பிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் வருகிறார். பல இலக்கிய அமைப்புகளுக்கு ஆதரவு நல்கி வருகிறார். கவிதை, இசைப்பாடல், பொதுநலத் தொண்டுகள் புரிந்து தமிழால் உள்ளம் உடல் உவகையோடு அகவை மறந்து அகமகிழ்வாய் பல சாதனைகளை நோக்கி பயணிக்கிறார் கவிஞர் சீனி ரவீந்திரன் என்ற சீனி ரவி பாரதி ஐயா அவர்கள். அவர்களை திருக்குறள் விளக்கம் நல்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. என் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் இறுதி நிகழ்வில கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து. மொழிக்கெல்லாம் தாயாகி தன்னாட்சி செய்யும் தாயே தமிழே, என் விழிக்குள் புகுந்து இதயம் தொட்டு மகிழ்ச்சி ஊட்டி அறிவூட்டி அகிலத்தின் முதல் மாந்தனாக்கி போல் இந்த தாயே தமிழே உன்னை வணங்குகிறேன். வெள்ளி இலக்கிய மேடை அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் நடத்தி கொண்டு சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், அடுத்து இந்த இலக்கிய அவையும் நலவன்பாவையும் தொடர்ந்து நடத்தி கேஜிஆர் அவர்களுக்கும் நன்றி சொல்லப்படுற நெல்லை தீபன் அவர்களுக்கும் மற்றும் இதில் ஒத்துழைத்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளி இலக்கிய மேடையின் எழுச்சிமிகு தலைவர் இலக்கிய செம்மல் கேஜிஆர் அவர்களே, அடிநாமாய் விளங்கும் நெல்லை தீபன் அவர்களே, கேஜிஆர் அவர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அவர் வள்ளுவர் சொன்னது போல ஊரின் நடுவே பழுத்த மரம், ஊரின் நடுவே ஒரு ஊரணி, எல்லோருக்கும் இலக்கியத்தில் அவர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட கேஜிஆர் அவர்களை இந்த நேரத்திலே நான் வணங்குகிறேன். நெல்லை தீபன் அவர்களும் முல்லை மல்லிகை போல மனம் பரப்பக்கூடிய ஒரு இலக்கியத்தை எல்லோருக்கும் அற்புதமாக விளக்கி சொல்லக்கூடிய அற்புதமான நண்பர் நெல்லை தீபன் அவர்கள். அதே போல குமரன் அவர்கள் தாளம்பூ போன்று மறைந்திருந்து மனம் பரப்பும் தாளம்பூ போன்றவர். அப்படியே அனைவரும் சேர்ந்து இந்த அமைப்பை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்தாய் வாழ்த்து பாடிய நம்முடைய ரமணி அம்மா ஒரு குயில் போன்ற குரல் கொண்டவர், அற்புதமாக பாடக்கூடியவர், நெறியாள்கை செய்பவர். நம்முடைய உலகம்மாள் அவர்கள் நவீன அவ்வை என்று கூட கூறுவேன். தொடர்ந்து தளங்களிலே கருத்துக்களை அற்புதமாக அள்ளி வீசுகிறார். தொடர்ந்து படித்து படித்து நான் மெய் சிந்தித்து போகிறோம் அற்புதமான கருத்துக்களை. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தொழில்நுட்பத்திலே சிறந்து விளங்கும் முல்லை தீபன் அவர்கள் தொடர்ந்து இந்த அமைப்புக்கு ஒரு அடித்தளமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மற்றும் இந்த இலக்கிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், இலக்கிய நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஏறக்குறைய 3 மாதமாக நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை. ஏறக்குறைய ஒரு இடத்துக்கு மேலே கலந்து கொண்டுதான் வந்தேன். ஒரு சிறு அறுவை சிகிச்சையின் காரணமாக கலந்து கொள்ள இயலவில்லை. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனாலும் அவற்றையெல்லாம் தொடர்ந்து பின்னாளிலே அதை பார்க்க தொடங்கினேன். அப்படி என்னுடைய உடல்நலம் குன்றி இருந்த காலத்திலும்
இலக்கிய நட்பு எந்த அளவுக்கு நமக்கு உத்வேகம் தருகின்ற அடிப்படையில் கேஜிஆர் அவர்களும் நெல்லை தீவன் அவர்களும் தொடர்ந்து என்னுடைய உடல்நலத்தை விசாரித்தார் என்பது எனக்கு தெம்பு கிடைத்தது, மகிழ்ச்சி கிடைத்தது. அவர்கள் நெஞ்சார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் ஏறக்குறைய 650 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். 600 கோடி ஆயிருந்தது, இந்த ஒரு 5 ஆண்டுகளில் 50 கோடி கூடிவிட்டது. 650 கோடிக்கு மேல் வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் வாழக்கூடிய 650 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் 19,000க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள். உலகத்தில் 19,000 மேற்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள். அதில் 6,000 மொழிக்குத்தான் எழுத்து வடிவம், இலக்கிய வடிவம் உண்டு. மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லை, வெறும் பேச்சு மொழிதான். அது 6 மொழிகள் தான் செம்மொழி, 1000 ஆண்டுகளை கடந்த மொழிகள். அது கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், அடுத்து தமிழ். ஆக இந்த 6 மொழிகளும் 1000 ஆண்டுகளை தாண்டி இருந்தாலும் கூட தமிழ் மட்டும்தான் 3500களை தாண்டி எல்லா மொழிகளுக்கும் ஒரு முதன்மை மொழியாக, செம்மொழியாக இருப்பது எல்லோருக்கும் அறிந்தது. அந்த மொழியிலே நாமெல்லாம் பயணிப்பது, அந்த தமிழ்நாட்டிலே பிறந்தது மிகப்பெரிய பெருமை, பேரு. அந்த தமிழுக்கு அடித்தளமாக இரவாமல் காத்து தமிழுக்கு தமிழ் சேர்ப்பதை முதன்மை நூல் தான் திருக்குறள். அதனால்தான் அவை கூட சொன்னார், கடுகை துரைத்து 7 கடலை புகைத்தி குறுகத் தரித்த குரல் என்று அற்புதமாக சொன்னார். அதே போல நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழை வியந்து பாடியிருக்கிறார்கள். தமிழ் அறிஞர்கள் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்றால் நிச்சயமாக அது உண்மை. யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் என்று பாரதி சொன்னது உண்மை. அதே போல தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் என்பது எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாரதிதாசன் சொன்னதும் பொய்யல்ல, உண்மை. ஏனென்றால் குறள் அப்படி தாங்கி நிற்கிறது. நம்முடைய இலக்கியங்கள் அப்படி தமிழை தாங்கி நிற்கிறது. உலகத்திலே சிறந்த இலக்கியமாக திகழ்கிறது. உலகிலே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள், விவிலியம் என்று சொல்லுகிறார்கள். அது மதம் சார்ந்தது, உங்களுக்கு தெரியும். ஆனால் மதமே சாராத பொதுவொத்த எல்லா கருத்துக்களை எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு மொழி அது திருக்குறள். திருக்குறள் அந்த பைபிளுக்கு அடுத்து உலகிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்முடைய திருக்குறள். உலக நாடுகள் எல்லாம் வியக்கின்றன. சொல்ல போனால் பல மொழிக்காரர்கள் இது போன்ற நூல் நமக்கிலேயே என்று இயக்கப்படுகிறார்கள். இதிலே ஆச்சரியப்பட்டு ஆரம்பத்திலே நச்சினையர்க்கினியர், மடக்குரவர், பரிமேலழகர் போன்ற பெரும் அறிஞர்கள் எல்லாம் வியந்து வியந்து திருக்குறளை அவர்களுடைய உரை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலும் கூட பல அறிஞர் பெருமக்கள் இன்றும் கூட, இன்றளவிலும் கூட அதிகமானவர்கள், சாலமன் பாப்பையா, கலைஞர் வரை 100க்கும் மேற்பட்ட உரைகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன? ஒரு நூல்தான் 1330 குறள் கொண்ட ஒரு நூலுக்கு எத்தனை அறிஞர்கள் இத்தனை முறை எழுதுகிறார்களே, காரணம் என்ன? காரணம் ஒவ்வொரு அறிஞர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் திருக்குறளிலே புது புது அர்த்தங்கள், புது புது பரிமாணங்கள் அவனுக்கு தெரிகிறது. அதனாலதான் புதிய புதிய உரையாளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் உலகத்திலே எந்த ஒரு நூலா இருந்தாலும் நாத்திகர்களும் ஆத்திகர்களுக்கும் ஒத்துக்கொண்ட ஒரே நூல் திருக்குறள் தான். எங்கேயுமே அப்படி இருக்க முடியாது. ஒன்னு ஆத்திகர் ஒத்துக்கொள்ள மாட்டால், அல்லது நாத்திகர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனா இரண்டு மக்களுக்கும், 2 தரப்பினருக்கும் ஒத்துக்கொண்ட ஒரு நூல் பெரியாரெல்லாம் போற்றினார். செங்கல்பட்டிலே ஒரு முதல் மாநாடே நடத்தினார் பெரியார். அப்படி கடவுள் வாழ்த்து பாடும்போது சிலர் ஆன்மீகத்திலே அது ஒத்து போகிறது. சில பகுத்தறிவாளர்களுக்கு அதே அந்த கடவுள் வாழ்த்து அவளுடைய பார்வையில் சிறப்பாக தெரிகிறது, அது ஒத்து போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலை வள்ளுவன் நமக்கு தமிழுக்கு ஆற்றியிருக்கிறார் என்றால் மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய தமிழுக்கு செய்த
ஒரு ஆற்றல் மிகு சேவை. நாம் பள்ளி படிவத்திலே படிக்கும்போது 20 வயதிலே திருக்குறளை படிக்கும்போது ஒரு அர்த்தம் நமக்கு தெரியும். அதே நாம் 50 வயதிலே இருக்கும்போது ஒரு அர்த்தம் புரியும். அதுவே 70 வயது 75 வயது தாண்டியவன் ஒரு அர்த்தம் புரியும். இப்படி இந்த குறள் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிணாமத்தை, ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு பரிணாமத்தை கொடுப்பதை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொண்டது திருக்குறளை நாம் பேசுவதிலே பெருமை. ஒரு திருக்குறளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், ஒரு வார்த்தையை மாற்ற முடியாது. ஒரு எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஒருமுறை நம்முடைய வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரைக்கு ஒரு இலக்கிய கூட்டத்தின் சார்பாக செல்கிறார். அங்கே சென்று இலக்கிய கூட்டம் கலந்து கொள்வதற்காக 1901 சென்றிருந்த போது ஒரு ஆங்கில துறை அவர்கள் திருக்குறளை படித்து பார்த்துவிட்டு சில திருத்தங்கள் செய்து, சில வார்த்தைகளை திருத்தங்கள் செய்து அதை வெளியிட்டு இருக்கிறார் மதுரையில். இதை பார்த்த நம்முடைய வள்ளல் பாண்டித்துரை தேவர் கொதித்து போனார். இந்த துறைக்கு, இந்த ஆங்கில வெளிநாட்டவருக்கு திருக்குறளை பற்றி எப்படி என்ன தெரியும் என்று வெகுண்டு எழுந்து அவர் போட்ட அத்தனை பிரதிகளையும் வாங்கி மண்ணிலே தோண்டி புதைத்து விட்டார். அப்படி திருக்குறளுக்கு எதிர்ப்பான எவ்வளவோ பெரிய விஷயங்கள் வந்த காலத்திலும் கூட நம்முடைய குறள் எழுந்து நின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் முன்னால் முதலில் அச்சிடப்பட்டது 1803 திருக்குறள். ஆக அந்த 200 ஆண்டு காலம் பாக்கி 200 ஆண்டு ஓலை வடிவிலே இருந்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஆச்சரியம். கரையானும் அல்லது காலத்தால் அழிந்து போகாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக திருக்குறள் இருந்து என்றால் அது நூல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் உணர்ந்து அதில் தெளிற்று முக்தி அடைய என்பது. அதைத்தான் வள்ளுவர் நமக்காக 3 தலையிலே 10 அதிகாரமாக 21 மனித சமுதாயம் தெரிவதற்கு மிகப்பெரிய ஒரு சேவையை உலக வரலாற்றிலே முதல் புரட்சியாளர் என்று நான் ஏனென்றால் 2000 வள்ளுவன் பெரிய புரட்சியை செய்திருக்கிறான் என்றுதான் அதற்கு உண்டான ஒரு சில கருத்துக்களை நான் என்ன சொல்லுகிறார் என்றால் குறளிலே இறந்தும் வாழ்தல் வேண்டின் என்று ஒரு குறளிலே, அதாவது பிச்சை எடுத்த வாழ்ந்து என்று சொன்னால் இந்த படைத்த இறைவனை சாக போகட்டும், எங்காவது போகட்டும் என்று எவ்வளவு வெகு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். 2000 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாமே மக்கள் அதிகமான பக்தி ஈடுபாட்டில் இருப்பார்கள். சனாதனம் அதிகமாக இருக்கும் காலத்தில் இப்படிப்பட்ட குறளை எல்லாம் ஒரு 5-6 குறளை பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் பாருங்கள். அதே போல ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் என்ற ஒரு குறள், அதாவது தன்னுடைய தாயே அவள் பசியோடு இருக்கிறாள் என்று தெரிந்திருந்தாலும் கூட, அதாவது தவறான செயலிலே செய்யக்கூடாது, தவறான வினையை செய்யக்கூடாது என்று அற்புதமான ஒரு கருத்தை எவ்வளவு திடமாக சொல்லியிருக்கான் வள்ளுவன் என்று பாருங்கள். இதெல்லாம் நினைக்கும் போது ஈன்றால் யாராவது தன்னுடைய சொந்த தாய் பசியோடு இருப்பதை பார்த்து கொண்டு எங்கேயாவது ஒரு கடையில ரொட்டி துண்டோ ஏதாவது ஒன்று இருந்தால் எடுக்காம இருப்பார்களா? ஆனால் அதை கூட செய்யக்கூடாது என்று அடுத்து சொல்லுகிறான். நீ அப்படியெல்லாம் செய்யாதே, நீ உழைத்த ஊதியத்தை கொண்டு தெள்ளு நீர் அத்தூர்க்கை ஆயினும், அதாவது அது கூலிலே தெளிந்த ஒரு நீராக இருந்தால் கூட அதை குடித்து நீ இன்பமடை என்று அதற்குண்டான ஒரு பதிலை நமக்கு தருகிறான் வள்ளுவர். நீ இப்படி கூட இருந்து இருக்கலாம், அப்படி கூட இருந்தால் கூட அது பெருமைதான் என்று கூறுகிறார். அதே போல அதாவது இன்றைக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்லலாம் வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குறள்களை எல்லாம் அவ்வளவு அற்புதமாக
தெளிவாக சொல்லியிருக்கிறான். கடா களிற்றின் மேல் கற்படாம் மாதர் படா முளையின் மேல் துகில் என்ற ஒரு குறள். இந்த குறள் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமாக, எவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறளாக இதை காட்டுகிறது என்று மன்னிக்கும் போது இன்று கூட ஒரு புலவர்கள் சொல்ல தருவார்கள். அப்படிப்பட்ட குறளை வள்ளுவன் நமக்கு இருக்கிறான். அதே போல அதாவது தலைவன் போருக்கு செல்லும்பவன் தலைவிக்கு பிடிக்கவில்லை. அப்பொழுது போருக்கு செல்லும் போது அவள் சொல்லுகிறார், நான் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். இல்லை, நீ போகக்கூடாது என்று சொல்வதற்காக ஒரு குறள் வைத்திருக்கிறார் பாருங்கள். சொல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. என்ன அற்புதமான பாருங்க. எனக்கு நீ இருக்கிறாந்தா என்கிட்ட சொல்லு, நீ போறாந்தா யாராவது உயிரோட வாழ்ந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லு, இந்த வார்த்தையில என்கிட்ட சொல்ல. எவ்வளவு ஆழமான பாசம், எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அந்த தலைவி எந்த அளவுக்கு தலைவின் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசம் இப்படி வள்ளுவன் நமக்கு காட்டுகிறார் பாருங்கள். சொல்லாமை உண்டேல் சொல் மற்ற நின் வல்வரு வாழ்வார் குறை. அந்த வார்த்தையினுடைய கம்பீரம், அந்த திமிரா, அந்த காதலி அந்த காதலனை பார்த்து ஒரு திமிரான வார்த்தையை சொல்லுவார். ஒன்று உண்டு, ஆச்சரியப்படத்தக்க ஒரு திமிரான வார்த்தை. காதலனை பார்த்து புல்லாதிர புலத்தை அவர் கூறும் அல்ல நோய் காண்போம் சிறிது. இதை பாருங்க, வள்ளுவர் எவ்வளவு பெரிய ஒரு குசும்பா சேட்டையா, அது எவ்வளவு அற்புதமாக ஒரு நகைச்சுவையா என்று ஒண்ணு சொல்ல முடியல. அதாவது தலைவன் போருக்கு சென்று விட்டு 6 மாசமோ 3 மாசம் கழிச்சோ இடைவெளிக்கு பின்னால் வருகிறான். அவன் எவ்வளவு வேகத்தோடு வந்திருப்பான் தன் தலைவியை பார்ப்பதற்கு. எப்படியாவது பார்த்து அவளோடு காதல் கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தோடு வந்திருப்பார். எவ்வளவு ஒரு ஒரு விரக்தியில எவ்வளவு சீக்கிரம் வந்திருப்பான் அவன் வேகத்திலே. அப்பொழுது அதாவது காதலியுடைய தோழி காதலியை பார்த்து சொல்லுகிறார், புல்லாதிரா புலத்தை அவர் ஒரு அல்ல நோய் காண்போம் சரி. காதலியே, கொஞ்ச நேரம் அவரோட ஊடாதே, கொஞ்சம் பிரிந்து நில். ஒரு பிறத்தை அவர் உன்னை கூடுவதற்கு எவ்வளவு அல்லல் படுகிறாய் என்பதை கண்டு ரசிப்போம். இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நுணுக்கம். வள்ளுவர் அந்த நுணுக்கத்தையும் அந்த காதலுக்குடைய அந்த அந்த அற்புதமான இடங்களையும் நுணுக்கமாக காட்டுகிறார். இதையெல்லாம் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை, புரட்சி கருத்துக்களை வள்ளுவன் அந்த காலத்திலே கூறியிருக்கிறார். அதே போல மனித சமூகத்தை புரட்டி போட்ட எனக்கு 2 குறள்கள் ரொம்ப பிடித்தவள். அதிலே ஒரு குறள், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்ற ஒரு குறள். அந்த குறள் பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆன்மீகம் தழைத்தோங்கி இருந்த காலத்தில், சனாதனம் அதிகமாய் இருந்த காலத்தில் வள்ளுவன் இப்படிப்பட்ட கருத்தை எவ்வளவு தைரியமாக சொல்லிக்கிற ஒரு புரட்சிகரமான தெய்வத்தான் ஆகாது எனினும், இதை நினைத்து நினைத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு ஏற்படுகிறது. அதாவது நீ முயற்சி செய், முயற்சி தான் தெய்வம். அந்த முயற்சி கையாதை என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தை தெய்வத்தான் ஆகாது எனினும் என்று சொல்லுகிறார். எல்லோரும் தெய்வத்தை வணங்குகிறார். இதிலே கடவுள் வாழ்த்து இருக்கிறது. இதே வள்ளுவன் தான் கடவுளையும் 10 சொல்லிடு. அப்படிப்பட்ட சொல்ல வள்ளுவன் இங்கே தெய்வத்தான் ஆகாது எனினும் நீங்கள் இன்னும் 2 நிமிடம் பேசலாம் ஐயா. நான் முடிக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. அப்படி ஒரு முரண்பாடு தெரிகிறது. ஆனால் அப்படி அல்ல. கடவுள் வரும்போது கடவுளை வணங்கு. நீ கடவுள் பொண்ணோ பொருளை கேட்கவில்லை, கடவுளை வணங்கு.
கடவுளை வழங்கவில்லை என்றால் உனக்கு பயன் இல்லை, கல்வி பயன் இல்லை. அறியாமை வராது. நீண்ட காலம் நலமுடன் வாழலாம், கவலை போகும் என்று தான் கடவுள் வாழ்த்திலே சொல்றார். கடவுள் வாழை கொடு என்று வேண்டவில்லை. கடவுள் வாழ்த்திலே வள்ளுவர் கடவுளோடு இரு, உனக்கு எல்லாம் என்பதுதான் வள்ளுவருடைய ஒரு அற்புதமான இங்கே முரண்பாடை காட்டுகிறார் வள்ளுவன். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று. நீ சென்றாலும் ஒரு இடத்துக்கு செல்கிறாய், ஒரு வேலை செய்கிறாய், எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு நீ முயற்சி செய்யக்கூடிய இடத்திற்கு செய்யக்கூடிய கூலி உனக்கு நிச்சயமா. இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுபவத்திலும் நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போவோம், வீட்டிலேயே உட்காந்து தொலைபேசியில் விட ஒரு நண்பர் வீட்டுக்கு போவோம், போற வழியிலே ரோடுல நம்முடைய பேருவிலே கூட ஒரு சில நம்முடைய பயண அனுபவங்களுக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே சில அனுபவங்கள் கிடைக்கும், ஒரு புதிய மனிதரை சந்தித்த ஒரு அனுபவிக்கும். இதெல்லாம் இந்த மெய் கூலி தருகிறது. அதைத்தான் ஒரு நுணுக்கமாக அற்புதமாக தெய்வத்தான் ஆகாது எனினும் என்று சொல்லுகிறார். தெய்வம் என்பது உனக்கு எதையும் அள்ளி கொடுத்து விடாது, அது நிச்சயமாக நீ முயற்சி தான் வேண்டும் என்ற அற்புதமான குரலை இந்த முயற்சியை ஒரு தெய்வம் என்றே கருதி சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னொரு குரல், அதாவது அது காமத்துப்பாலிலே இருக்கக்கூடிய ஒரு குரல். அதாவது ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரன் 1890 ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர் கால் வோல் என்ற ஒரு ஜெர்மனி நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து பல இடங்களிலே செல்கிறார். பல இடங்களை சென்ற பின்னால் ஒரு அறிஞரை பார்த்து, தமிழ் அறிஞரை பார்த்து, எனக்கு ஒரு சிறந்த புத்தகம் வேண்டும் பார்ப்பதற்கு, படிப்பதற்கு, தமிழ்ல என்ன புத்தகம் இருக்கிறது என்று கேட்கிறார். அவர் ஒரு திருக்குறளை கொடுக்கிறார். திருக்குறளுடைய புரட்டி பார்க்கிறார், ஒரு குறளை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். அந்த குறளுக்கு என்ன விளக்கம் என்று அந்த அறிஞரிடம் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார் அந்த விளக்கத்தை. பார்த்து அசந்து போகிறான் அந்த ஜெர்மனி நாட்டுக்கு. அந்த குறள் தான், ஒரு நிமிஷம், அந்த குறள் தான், இரு நோக்கு இவள் கண் உன் கண் உள்ளது, இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து என்ற ஒரு குறள். இந்த குறளை பார்த்து அவன் வியந்து போனான். ஒரே ஒரு பெண்ணிடம் ஒரு பார்வையிலே நோய் இருக்கிறது, அதே நோயை தீர்க்கக்கூடிய அந்த பெண்ணிடம் இன்னொரு பார்வை இருக்கிறது. ஒரு பெண்ணிடம் இவ்வளவு பெரிய அதிசயமா, அந்த ஒரு குறளிலே இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வள்ளுவன் வைத்திருக்கிறானை, இந்த குறள் ஊரம் படித்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டு போனான். இந்த உலகத்திலே எடுத்துக்கொண்டால் ஒரு பொருளிலே நோயும் குணமும் தீர்க்கக்கூடியது எதுவும் கிடையாது. நோயை தீர்க்கக்கூடியது நோயும் இருந்து குணத்தையும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தும் இல்லை இந்த உலகத்திலே. அது பெண்ணின் மட்டும்தான் இருப்பதை வள்ளுவன் அற்புதமாக காட்டியிருக்காங்க. அந்த குறளை பார்த்து ஜெர்மன்காரன் வியந்து போய் தமிழை படித்து தமிழிலே பின்பு திருக்குறளை ஜெர்மனியிலே மொழிபெயர்த்தான் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய வரலாறு. இப்படி தமிழ் யாரெல்லாம் தொட்டதோ, திருக்குறள் யாரெல்லாம் தொட்டதோ அவர்களையெல்லாம் மாற்றி போட்டு ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு புதிய மனிதனை உருவாக்கக்கூடிய வல்லமை அற்புதமான குறளுக்கு உண்டு. அந்த குறளை உலகத்திலே ஒரு சிறந்த குறள், உன்னதமான குறளை தமிழுக்கு ஈந்த வள்ளுவரை நம்முடைய பாட்டனை வணங்கி நிச்சயமாக நாமும் குறளை படிப்போம், நாமும் வாழ்க்கையில் மேம்படுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை ஐயா, மிகச் சிறப்பாக முப்பாலையும் தொட்டு காட்டி மிக அற்புதமாக திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்வதில் வெளி இலக்கிய மேடை பெருமிதம் அடைகிறது. அடுத்த நிகழ்வாக நலவென்பா வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் KGR ஐயா அவர்கள். இந்த பாடலை பாடுகிறார் ஹைதராபாத்தில் இருந்து ரவிசங்கர் ஐயா அவர்கள். இந்த பாடல் வரிகள் நலவென்பாவை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இதோ கேட்போம்.
வணக்கம். இது ஒரு நலவெண்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெழில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு.
அருமை, மிகச் சிறப்பு. நலவென்பாவை இத்தனை வாரங்களும் யாராவது கேட்க தவறி இருந்தால் கூட இந்த பாடலை உன்னிப்பாக கவனித்தால் நலனுடைய வரலாறு அப்படியே படம் பிடித்து காட்டியிருப்பார் கேஜிஆர் ஐயா அவர்கள். அந்த வார்த்தைகளுக்கு, அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்து அழகாக இசையோடு பாடியிருக்கிறார் ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்கள். இருவரையும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நலவென்பாவினுடைய நிறைவு பகுதி 22வது பகுதியாக மலர இருக்கின்றது. இந்த 22 அப்படிங்கிற எண்ணுல ஒரு சிறப்பு இருக்கு. 2 கூட்டல் 2 4 நாலடியார், 2 வள்ளுவர் எழுதிய திருக்குறள். இந்த இரண்டிற்கும் உரிய சிறப்புகள் நிறைந்த அற்புதமான பல நூல்களை பற்றி நம்மிடையே பகிர்ந்து வந்திருக்கின்ற கேஜிஆர் அவர்கள் இப்பொழுது நிறைவு பகுதிக்கு நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். அவரை பற்றிய சிறு குறிப்பினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். வேதியியல் படித்திருக்கிறார், இருந்தாலும் இலக்கியத்திலே மிகுந்த புலமை உள்ளவராக இருக்கிறார். இவர் எழுதிய நூல்கள் என்று பார்த்தால் முயற்சி உடையார், வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன், முத்தொள்ளாயிரம் மோகனம், வெள்ளி இலக்கிய மேடையிலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு மிகச் சிறந்த முறையிலே உரை சொல்லி அந்த நூல்களை எல்லாம் அனைவருக்கும் சென்று சேருமாறு செய்த இலக்கிய செம்மல் அவர். தற்போது நலவென்பா விளக்கவுரை தந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வாரத்தோடு அது நிறைவடைகிறது என்பதில் நிறைவு பெறுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் ஒரு தொடர் உரையில் அவரை சந்திப்போம் என்று சொல்லி ஐயா அவர்களை நலவென்பா நிறைவு பகுதியை தருமாறு அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 174வது நிகழ்ச்சிக்கு இனிய குரலில் வழக்கம்போல் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பான வகையில் நெறியாளிகையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் வே உலகம்மாள் அவர்களுக்கும், வழக்கம்போல் எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் தொழில்நுட்பத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3 மாத காலத்திற்கு பிறகு நண்பர் சீனி ரவி பாரதி அவர்களை பார்ப்பதிலே என்னைப் போலவே நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர் நிறைய கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருந்தவர். 3 மாத காலமாக நிகழ்ச்சிக்கு வராத காரணத்தினால் இன்றைக்கு திருக்குறளை பயன்படுத்தி கொஞ்சம் கூடுதலாக நம்மோடு அவர் அளவலாக இருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. பல அருமையான கருத்துக்களை எல்லாம் திருக்குறளை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப திருக்குறள் அந்தந்த வயதுக்கு உரிய முதிர்ச்சியோடு பொருளை கொடுக்கக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பல நல்ல நல்ல திருக்குறள்களை எல்லாம் எடுத்து இங்கே வைத்திருக்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் கேண்டின், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பறந்து கெடுக உலகியற்றியான் என்ற திருக்குறளிலே அவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த காலத்திலே திருவள்ளுவர் எவ்வளவு தைரியமாக புரட்சிகரமாக இதை பேசியிருக்கிறார் என்பதையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். இங்கே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கவியருவி காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகியற்றியான் என்ற சொல் என்பது விவாதத்துக்குரிய சொல்லாக மாறிவிட்டது. அதை பெரும்பாலும் உலகியற்றியான் என்று சொன்னால் கடவுள் என்று பொருள் சொன்னார். ஆனால் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் உலகியற்றியான் என்று சொன்னால் அது அரசன் என்று ஒரு பொருள் சொன்னார். இப்படி அரசன் என்பதற்கு அவர் சில வாதங்களை வைக்க, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இறைவன்தான் என்பதற்கு சில வாதங்களை வைக்க, இந்த இரண்டு பேருடைய வாதங்கள் அந்த திருக்குறளை அழகுபடுத்தியிருக்கின்றது. 2 பேரும் அவரவருடைய கருத்துக்களை மிக அழகாக வைத்திருக்கிறார். சிலம்பு செல்வர் அவருக்குரிய கருத்தை வைத்திருக்கிறார், கண்ணதாசனும் அவருக்குரிய கருத்தை வைத்திருக்கிறார். பெரும்பாலும் அந்த காலத்தில்
மாப்போசிக்கும் கண்ணதாசனுக்கும் இப்படி ஒரு இலக்கிய சர்ச்சை நடப்பது உண்டு. தாலி இருக்கிறதா இல்லையா என்கின்ற சர்ச்சையை ராஜமாணிக்கனார் ஆரம்பித்து வைக்க அந்த சர்ச்சை கண்ணதாசன் மாப்போசிக்கும் நடைபெற்றது. அதுபோல்தான் ஒரு விவாதம் என்பது இந்த திருக்குறளை வைத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த திருக்குறளை எடுத்து இங்கே அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அதேபோல் பல திருக்குறளை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கின்ற திருக்குறளையும், காமத்துப்பாலிலே இருந்த சில திருக்குறள்களையும் என்று பல்வேறு திருக்குறளை வைத்து விவாதத்துக்குரிய திருக்குறள்களாகவே இவர் வைத்து பேசி இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அவருக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நலவென்பா இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. இரண்டாவது சுயவரத்தை தமையந்தி ஏற்பாடு செய்தவுடன் அயோத்தி மன்னன் புறப்பட்டு வந்து விட்டான். அயோத்தி மன்னனுக்கு தேர் ஓட்டுகின்ற வாதுகனாக நலன் வந்து விட்டான். நலன் நேரே அடுப்பங்கரைக்கு சென்று விட்டான். அடுப்பங்கரைக்கு சென்ற நலனை அவன் வாதுகன் வடிவத்திலே இருந்தாலும் கூட, மடை வேலை அடுப்பங்கரை வேலை செய்கிறவனாக இருந்தாலும் கூட, அவன் அநேகமாக நலனாகத்தான் இருக்கும் என்று ஐயுற்ற தமையந்தி அவனுடைய தோழியை அனுப்பி பார்த்துவிட்டு வா என்கின்றான். அதேபோல் தன்னுடைய 2 குழந்தைகளையும் நலனிடத்திலே அனுப்பி, நலன் அந்த குழந்தைகளை எப்படி வரவேற்கிறான், எப்படி அரவணைக்கிறான், என்னென்ன பேசுகிறான் என்பதை எல்லாம் பார்த்து, தோழியே நீ என்னிடத்திலே சொல் என்று 2வது வேலையும் கொடுக்கிறான். அந்த தோழி வந்து சொன்ன செய்திகளை எல்லாம் வைத்து இவன் நலனாகத்தான் இருக்க முடியும் என்று அவள் முடிவு கட்டி விடுகிறான். தன்னுடைய தந்தையிடத்திலேயும் சொல்லிவிடுகிறான். தந்தையும் நலனை போய் பார்க்கிறான். அவனுடைய பேச்செல்லாம் பார்த்தால் நலனாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவனுடைய உருவத்தை பார்த்தால் நலனாக இல்லையே. எவ்வளவு மலைத்தோளாக இருந்தவன், கம்பீரமாக தோளாக இருந்தவன், எவ்வளவு வடிவு குன்றி இருக்கிறானே, இவன் நலனாக இருப்பானா என்ற ஐயப்பாடு இவனுக்கு ஏற்பட்டாலும் கூட, நலன் பேசிய ஒரு சொல்லிலே இருந்து இவன் ரொம்ப செம்மையான மனத்தை, நான் ஏற்கனவே சொன்னார் அல்லவா செம்மனத்தான் தன்னழியான் என்று, அது மாதிரி இவன் ரொம்பவும் செம்மையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இவன் நலனாக இருக்கக்கூடும் என்று சொல்லி உன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டு என்று சொல்ல, நலன் பாம்பு கொடுத்த ஆடையை மேலே பொறுத்துக் கொள்கிறான். தீயிலே விழுந்த பாம்பை நலன் காப்பாற்றிய காரணத்தினால் அந்த பாம்பு நலனுக்கு ஒரு ஆடையை கொடுக்கிறது. அவனுடைய உருவத்தையும் மாற்றி விடுகிறது, ஆடையும் கொடுக்கிறது. நீ விரும்புகின்ற நேரத்தில் இந்த ஆடையை அணிந்து கொண்டால் உன்னுடைய பழைய உருவம் வந்துவிடக்கூடும், வந்துவிடும். ஆகவே உடுத்திக்கொள் என்று சொல்கின்ற காரணத்தினால் அந்த ஆடையை அவன் மேலே போடுகின்ற பொழுது அந்த பாகன், அந்த தேரோட்டி, அந்த சமையல்காரன், அந்த வாதுகன் என்கின்ற எல்லா உருவமும் போய் அவன் நலனாக எழுந்து நிற்கின்றான். அதிலே இருந்து இந்த பாடல் தொடங்குகிறது. பாகன் வடிவு நீங்கிற்று, மிக்கோன் உலகளந்த மெய்யடியே சார்வாக, புக்கோர் அறிவினை போல் போயிற்று, அக்காலம் கானகத்தே காதலியை நீத்து கறந்து உறையும் மானகத்தேர் பாகன் வடிவு. மிக்கோன் உலகளந்த மெய்யடியே சார்வாக புக்கோர் அருவனை போல் போயிற்றே. இது உதாரணம். உலகளந்தவன் பெருமாள், உலகளந்த பெருமாள்னே பேருண்டு. இந்த உலகளந்தவனுடைய மெய்யை சார்ந்தவர்கள், காலடியை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தீவினை எல்லாம் போய்விடும் என்பதே ஒரு உதாரணமா சொல்றார். அக்காலம், அந்த காலத்தில் கானகத்தே காதலியை நீத்து கரந்துரையும், கானகத்திலே காதலியை விட்டு விட்டு வந்து விட்டான். அதைத்தான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நலனுக்கு நலனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழி என்னவென்று சொன்னால், கானகத்தே காதலியை நீத்து கரந்துரைகிற பழிதான் நலனுக்கு இருக்கக்கூடிய பழி. ஆனால் உண்மையில் என்ன ஆயிற்று என்று சொன்னால், அந்த கலி அவன் மனதிலே புகுந்து விட்ட காரணத்தினால் அந்த செயலை செய்தது நலன் அல்ல என்றாலும் கூட
இந்த உருவம் நலனாக இருந்த காரணத்தினால் காதலியை கானகத்திலே விட்டு விட்டு வந்து விட்டவன் என்ற பெயரை அவனுக்கு இதுவரை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். மாநக தேர்ப்பாகன் வடிவு. மாநகர், நகம் என்று சொன்னாலே மலை, மலைக்கு நகம்னு ஒரு பேர் இருக்கு. ஆக மிக உயர்ந்த தேரை உடைய பாகன், ஓட்டிக்கொண்டு வரக்கூடிய பாகன், அந்த பாகனுடைய வடிவமானது இப்ப போய்விட்டது. போய் இப்ப நலனாக எழுந்து நிற்கிறான். எப்படி திருமாலனுடைய காலடியை சேர்ந்தவர்களுக்கு அந்த வினையானது போய்விடுமோ, அது மாதிரி அரவு கொடுத்த பாம்பு கொடுத்த அந்த ஆடையை மேலே போர்த்து கொண்ட உடனேயே பாகனுடைய வடிவானது போய்விட்டது. மிக்கோன் உலகளந்த மெய்யடியே சார்வாக புக்கோர் அருவினை போல் போயிற்றே. அக்காலம் கானகத்தே காதலியை நீத்து கரந்துரையும் மானகத்தேர் பாகன் வடிவு. தாதையை காண்டலுமே தாமரைக்கண் நீரரும்ப போதரும் குஞ்சியான் புக்கணைந்து கோதிலா பொன்னடியை கண்ணீர் புனலால் கழுவினான் மின்னிடையாலோடு விழுந்து. மின்னிடையால்னு சொன்னா தங்கை, அந்த இளவர் அவன் மகன் மகள் அல்லவா. அந்த தாமரைக்கண் நீரரும்ப போதலரும் குஞ்சியான் புக்கணைந்து, குடுமியை பூக்கள் சூடியிருந்த குடுமியை வைத்திருந்த கூடிய அந்த தாமரை கண்ணன் இளவரசன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் நெஞ்சல் அழகும் அழகல்லன்னா நாலடியார்ல. கல்விதான்பா அழகு. நீ என்னதான் முடி அழகா வச்சிருந்தாலும், ஆடை அழகா போட்டிருந்தாலும், உன்னை மஞ்சள் பூசி உன்னை மிக அழகாக வைத்திருந்தாலும் கூட அதெல்லாம் அழகு கிடையாது. உண்மையான அழகு எது என்று சொன்னால் கல்வி அழகே அழகு என்று நாலடியார்ல ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி அந்த குடுமியிலே பூக்களை வைத்திருப்பார். அப்படி அது இளவரசன் தான். தாமரை கண் நீர் அரும்ப, சிவந்து போயிருக்கிற கண்கள் நீரை சொட்டி கொண்டிருக்கின்றது. மின்னிடையார் என்று சொன்னா அவனுடைய தங்கை. அந்த தங்கையினுடைய பேரையும் எங்கேயுமே சொல்லல. ஆனா உரையாசிரியர்கள் மட்டும் இந்திரசேனைன்னு அந்த பேரை சொல்றாங்க. அந்த பெண்ணுடைய பேர் இந்திரசேனை. ஆகவே மகனும் மகளும் அப்பாவை பாக்குறாங்க. தாதைனா அப்பா. தாதையை முன் காண்டலுமே முன்ன பார்த்த உடனேயே தாமரை கண்ணிலே இருந்து நீர் ஒழுக போதலரும் பூக்கள் வைத்திருக்கக்கூடிய குடுமியான் அப்படியே புக்கணைந்து அப்படியே அணைத்துக் கொள்றான். அல்லது அந்த குடுமியான் ஆகிய அந்த இளவரசன் தந்தைக்கு அருகிலே போகிறான். எப்படி ஒன்று எடுத்துக்கலாம். தந்தைக்கு அவன் அருகிலே போகிறான். கோதிலா பொன்னடியை கண்ணில் புனலால் கழுவினான். குற்றமில்லாத அந்த பொன்னடியை, பொன்னான அடியை தன்னுடைய கண்களாலே அவன் கழுவி கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் தனியாக கழுவினானா என்றால் இல்லை, அவனுடைய தங்கையோடும் சேர்ந்து கழுவி இருக்கிறான். மின்னடையாலோடும் எழுந்து. அங்க அப்பாவை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவனுடைய அப்பாவுக்கு அருக போறாங்க. அருகே போய் அவனுடைய பொன்னடியை கண்ணீராலே கழுவி கொண்டிருக்கிறான். தாதையை முன் காண்டலுமே தாமரை கண் நீரரும்ப போதலரும் குஞ்சியான் புக்கணைந்து கோதிலா பொன்னடியை கண்ணீர் புனலால் கழுவினான் மின் இடையாலோடும் விழுந்து. இது ஒரு அருமையான டைரக்ஷன். இங்க அரண்மனையில இருக்கிற தமயந்தி ஆடை அலங்காரத்தோடு தான் இருப்பான். நானும் சந்தேகமே கிடையாது. ஆனா இவன் நலன் என்று தெரிந்த பிறகு பாதி அந்த காட்டுல விட்டுட்டு போன போது பாதி உடையோடு விட்டுட்டு போனான் பாருங்க. அந்த பாதி உடையோட வரான். கண்ணீரோட வரான். பாதி துயிலோடு பாய்ந்து இழியும் கண்ணீரும் சீத கலவ தனம் சேர்மாசும். சீதக்கலபன்றது விநாயகர் பாட்டிலோட வரும். சிந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பன்விசை ஆட. சீதக்கலப தனம் சேர் மாசும். போத மலர்ந்த தார்வேந்தன் மலரடியில் விழுந்தால் அலர்ந்ததே கண்ணீர் அவர்க்கு. பாதி துயிலோட வரான், கண்ணீரோட வரான். சந்தனம் பூசி இருக்க வேண்டிய உடம்பு சந்தனம் பூசப்படாமல் அழுக்காகவே இருக்கு. சேர் மாசு.
சீதக்கலவ தனம் சேர் மாசு. அந்த உடம்புல அவ சந்தனம் பூசி இருக்கணும், ஆனால் அங்க பூசாமல் அது அழுக்காகவே வைத்திருக்கிறாள், மாசுபடிது இருக்கிறது. போத வந்து மலர்ந்த தார்வேந்தன், மலர் போன்ற மலர்ந்த தார்வேந்தன் மாலை அணிந்திருந்தவன் மலரடியில் மலர் போன்ற காலடியில் விழுந்தான். அவன் காலடியில விழுந்திருக்கிறான். அலர்ந்ததே கண்ணீர் அவருக்கு. அலர்ந்ததுன்னா புலபலன்னு கண்ணீர் கொட்டியிருக்கு. அலர்ந்து சொன்னா மலர்னுடைய கடைசி கட்டம், கீழே விழப்போற கட்டம். வீணா விழப்போகுது. முட்டு அரும்பு மலர் அலர் வீ. அது மாதிரி இந்த மலர் அடுத்த நிலைக்கு போவது அலர்வது. அது மாதிரி கண்ணீர் புலபலன்னு கொட்டுது. இப்படி தன்னுடைய பாதி துகிலோடு கண்ணீரோடு அழுக்கடைந்த உடம்போடு அவள் அவனுடைய காலடியிலே வந்து விழுகின்றாள். அதாவது கானகத்தே காதலியை காதலில் கைவிட்டதை அவள் இந்த செயல் மூலமாக நினைவுபடுத்துறான். இந்த பாதி துகில தானப்பா என்னை விட்டுட்டு போயிட்ட என்று சொல்லி, அது ஒரு அருமையான ஒரு டைரக்ஷன் மாதிரி தான் அந்த பாட்டை நான் பாக்குறேன். பாதி துகிலோடு பாய்ந்திழியும் கண்ணீரும் சீத கலவ தனம் சேர் மாசும் போத மலர்ந்த தார்வேந்தன் மலரடியில் விழுந்தால் அலர்ந்ததே கண்ணீர் அவருக்கு. திரும்பவும் அதே செய்திதான். வெவ்விடத்தோடு ஒக்கும் விழி இரண்டும் வீழ்த்துயில்கள் அவ்விடத்தே நீத்த அவரென்றே இவ்விடத்தே வாரா தனத்தால் அம்மன்னவனை காணாமல் நீரால் மறைத்தனவே நின்று. வெவ்விடத்து ஒக்கும் விழி இரண்டும், பார்த்த உடனே உயிரை கொள்ளக்கூடிய விழிகள். கண்டார் உயிரினும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்ந்தன கண். திருக்குறள். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால், அதான் வெவ்விடத்தே ஒக்கும் விழி இரண்டும், பார்த்த உடனேயே விஷம் போல் பாய்ந்து உயிரை கவ்வக்கூடிய விழி இரண்டும் கொண்ட அந்த தமயந்தி வீழ்த்துயில்குள் அவ்விடத்தே, துயிலிலே விழுந்திருந்த அந்த இடத்தில் அந்த நேரத்தில் என்னை விட்டு போய்விட்டாரே, அவரே தான் இவர், அவர் என்றே இவ்விடத்தே அவர் தான்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலாங்கிற மாதிரி அவர்தான் இவர் என்று வாரார் தனத்தினால் கச்சணிந்த மார்பை உடையவள் மன்னவனை காணாமல் பார்க்கிறா, ஆனா பார்க்க முடியல. நீரால் மறைத்தனவே நின்று, அந்த கண்ணீரால் அப்படியே அந்த கண்ணீர் மறைத்து விட்டுகிறார். அந்த கண்ணீர் ஒரு திரை சேலை மாதிரி கீழே விழுந்து, அந்த திரை சேலை மாறினா கறந்து வரல் சேலை. சிலப்பதிகாரத்துல 3 திரை சேலை சொல்லுவாங்க இல்லையா? ஒருமுக எழினி, இருமுக எழினி, கறந்து வரல் எழினின்னு. இது வந்து கறந்து வரல் எழினி, மேல இருந்து கீழே வர்றதுனால, கண்ல இருந்து கீழே வர்றதுனால இந்த கறந்து வரல் எழினி மாதிரி இந்த தண்ணீரானது அவளுடைய கண்களை மறைத்து விடுகிறது. ஆகவே அவளால் அவனை பார்க்க முடியவில்லை. அது எப்பேற்பட்ட விழி? கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதமைக்கு அமர்ந்தன கண் என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நஞ்சு தோய்ந்த கண்கள், பார்த்தவருடைய உயிரை வாங்கக்கூடிய விழிகள். அந்த விழிகள் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த இடத்திலேயே விட்டு வந்தாரே, அவர்தான் இவ்விடத்திலே இருக்கக்கூடிய மன்னவன் என்று நினைக்கிறாள். ஆனால் அந்த மன்னவனை அவளால் காணவே முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய கண்ணை கண்ணீர் மறைத்து விட்டது. வெவ்விடத்து ஒக்கும் விழி இரண்டும், வீழ்த்துயில்குள் அவ்விடத்தே நீத்த அவரென்றே இவ்விடத்தே வாரார் தனத்தால் அம்மன்னவனை காணாமல் நீரால் மறைத்தனவே நின்று. உத்தமரின் மற்றவனை ஒப்பார் ஒருவரில்லை இத்தலத்தில் என்றிமையோர் எம்மருங்கும் கைத்தளத்தில் தேமாறி பெய்யும் திருமலர்த்தார் வேந்தன் மேற் பூமாறி பெய்தார் புகழ்ந்து. முனை மாறி உத்தமர்கள் வேறு யாருமே இருக்க இந்த தலத்தில், இத்தலத்தில்னா இந்த பூமியில் அர்த்தம். கைத்தலம், கைனா கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கைத்தலம்ன்ற வார்த்தைனாவே நமக்கு திருப்புகழ் தான் ஞாபகம். கைத்தல நிறைகனி அப்பமுடாவல் பொறி கப்பிய கரிமகன் அடிவேணின்னு விநாயகர அருணகிரிநாதர் பாடுற பாட்டு, நமக்கு புகழ் வாய்ந்த பாட்டு. ஆக கைத்தலத்தில் தேமாறி பெய்யும் திருமலர்த்தார், தேனை பொழிய மழை மாறினா மழை மாறி பொழியக்கூடிய திருமலர்த்தார் வேந்தன். அப்படிப்பட்ட
மாலையை அணிந்து கொண்டிருப்பவன், மலர் மாலை அணிந்து கொண்டிருக்கின்ற வேந்தன் நலன், அவன் மேல் பூமாரி பெய்தார் புகழ்ந்து. இந்த யார் பெய்திருக்கிறார்கள் சொன்னா இமையோர். இமையோர்னா தேவர்கள். இத்தலத்தில் என்று இமையோர் எம்மருங்கும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இமையவர்கள்லாம் தேவர்கள்லாம் ஒன்று கூடி இவனை மாதிரி ஒரு உத்தமன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்று சொல்லி அவன் மீது பூமாறி பொழிகிறார்கள். எந்த வகையில் உத்தமன் என்று சொன்னால் அவன் வாய்மையை காப்பாற்றுகிறவனாக இருந்திருக்கிறான். இந்திரனுக்கும் மற்றவர்களுக்கும் தமயந்தியிடத்திலே போய் எங்களை மணந்து கொள்ள சொல் என்று சொன்னபோது சரி என்று தலையாட்டி விட்டு போனவன் அங்க போய் மாற்றி சொல்லல. தேவர்கள் என்ன சொன்னார்களோ அதையேத்தான் சொல்லியிருக்க. அதே மாதிரி சுயவரம் என்று நடக்கின்ற பொழுது அயோத்தி மன்னன் வா சுயவரத்துக்கு போகலான்னு சொன்ன பொழுது ஐயா என் மனைவிதான்பா அவ தம்மையந்தின்னு சொல்லல, தன்னுடைய கடமை தேர் ஓட்டுவது அவ்வளவுதான் என்று அவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவனாக இருந்த காரணத்தினால் உத்தமர் என்று அவனை பாராட்டி, உத்தமரின் மற்றவனை யாரும் இவனுக்கு இணையான உத்தமர்கள் யாருமே இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி அவருடைய கைத்தளத்திலே தேன் பொழியக்கூடிய பூக்களை எல்லாம் எடுத்து மாலை அணிந்த நலன் மீது பொழிந்தார்கள். உத்தமரின் மற்றவனை ஒப்பார் ஒருவரிலை இத்தலத்தில் என்று இமையோர் எம்மரங்கும் கைத்தளத்தில் தேமாறி பெய்யும் திருமணத்தார் வேந்தன் மேல் பூமாரி பெய்தார் புகழ்ந்து. தேவி இவள் கற்புக்கும் செங்கோன் முறைமைக்கும் பூவுலகில் ஒப்பார் யார் போதுவார். காவலனே மற்றென்பால் வேண்டும் வரங்கேட்டு கொள்ளென்றான் முற்று அன்பார் பாரளிப்பான் மண். கலிக்கே கூட மனசு இறங்கி போச்சு. தேவியினுடைய கற்புக்கும் நலமன்னனே நலராஜா உன்னுடைய செங்கோல் முறைக்கும் இந்த உலகத்திலே ஒப்பு சொல்லக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? காவலனே என்னிடத்தில் ஏதாவது வர வேண்டும் என்றால் என்னை கேள் என்று கலி சொல்றான். ஏன்னா அவனுக்கே ஒரு மனசு இலகி போச்சு. இவ்வளவு துன்பப்படுத்திட்டுமே, ஏதாவது வரம் இவனுக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டிருக்க கூடும். அதனால்தான் சொல்றான், தேவியவள் கற்புக்கும் செங்கோன் முறைமைக்கும் பூவுலகில் ஒப்பார் யார் போதுவார் காவலனே. ஒரு காலத்துல நலவென்பால என்ன சொன்னா, இந்த தமயந்தியையும் நலனையும் நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன், சேர்த்து வாழ வைக்கவே மாட்டேன், அவர்களை பிரித்து அவர்கள் வாழ்க்கையிலே விளையாடுவேன்னு சொன்னான் கலி. அந்த கலி இப்ப எப்படி சொல்றான் என்பதை புகழேந்தி புலவர் ஒரு வரியில் அழகா சொல்றாரு பாருங்க, சேர்த்தே சொல்றாரு பாருங்க. தேவி அவள் கற்புக்கும் செங்கோல் முறைமைக்கும் பூவுலகில் ஒப்பார் யார். தேவி அவள் கற்புன்னா தமயந்தி, செங்கோல் முறைமை என்று சொன்னா நலன். ரெண்டு பேரையும் சேர்த்தே இப்ப சொல்றான். பிரித்து காட்டுகிறேன் பார்னு சொன்ன அதே கரி இன்று ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதுகிறது ரொம்ப அழகா இருக்கு. தேவி இவள் கற்புக்கும் செங்கோன் முறைமைக்கும் பூவுலகில் ஒப்பார் யார் போதுவார் காவலனே மற்றென்பால் வரங்கேட்டு கொள்ளென்றான். என்கிட்ட வரத்தையெல்லாம் கேட்டுக்கோ. முற்று அன்பால் பாரளிப்பான் மண். முற்று தன்னுடைய அன்பையெல்லாம் முற்றாக முழுதாக உலகத்துக்கு அளிக்கக்கூடிய மன்னவனுக்கு முன்னாலே நின்று முற்றளிப்பான் பார், முற்று அன்பால் பாரளிப்பார் மண் அப்படிங்கிறது நலன். தன்னுடைய அன்பு முழுவதையும் உலகத்துக்கு தரக்கூடிய மன்னவனுக்கு முன்னாலே நின்று கொண்டு களி சொல்கிற வார்த்தையில் தேவி அவள் கற்புக்கும் செங்கோன் முறைமைக்கும் பூவுலகில் ஒப்பார் யார் போதுவார் காவலனே மற்றென்பால் வேண்டும் வரங்கேட்டு கொள்ளென்றான் முற்று அன்பால் பாரளிப்பான் மண். உன் சரிதம் செல்ல உலகாலும் காலத்து மின் சொரியும் வேளாய் மிக விரும்பி என் சரிதம் கேட்டாரை நீ அடையேல் என்றான் கிளர்மணிப்பூன் வாழ்த்தானை மன்னன் மதித்து. உன் சரிதம் செல்ல உலகாலும் காலத்து அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆட்சி செல்லக்கூடிய காலத்தில், அதாவது கலிகாலம்,
ஒரே வரையில சொல். இந்த ஒரு வரிக்கு என்ன அர்த்தம்னா கலிகாலம், கலி அரசாளுகின்ற காலம், கலி இந்த உலகத்தை பிடித்திருக்கின்ற காலம், உன்னுடைய ஆட்சியானது இந்த உலகத்திலே செல்ல நடைபெறக்கூடிய காலத்தில் மின் சொரியும் வேளாய், சனியினுடைய கையில கூட வேல் இருக்கு, வெளிச்சத்தை சொரியக்கூடிய ஒளியை சொரியக்கூடிய வேலை கையிலே வைத்திருக்கக்கூடிய கலியே மிக விரும்பி விருப்பப்பட்டு என் சரிதம் கேட்பாரை நீ அடையேல் என்றான். என்னுடைய சரிதத்தை யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை நீ பிடிக்காதே என்றான். கிளர்மணி பூண், ஒளி வீசக்கூடிய அழகான பூண் போட்டிருக்கக்கூடிய வாழ்த்தானை, வாளை கையிலே வைத்திருக்கக்கூடிய மன்னன் மதித்து. தானைனா சேனைன்னு அர்த்தம், வாள்னா கையில வாள் வைத்திருக்கக்கூடிய. கிளர்மணி பூன்னா வாளினுடைய இந்த கைப்பகுதியில ஒளி வீசக்கூடிய மணிகள் பதித்த பூண் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட வாட்களை வைத்திருக்கக்கூடிய, தானைகளை நிறைய வைத்திருக்கக்கூடிய மன்னவனை மதித்து மன்னவன் கலிய மதிச்சு சொல்றான். அப்பா, கலிகாலம்னு மரம் இல்லையா, அந்த காலத்துல கூட என் சரிதத்தை யாராவது விரும்பி கேட்டால் அவர்களை நீ பிடித்துக் கொள்ளாதே என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். உன் சரிதம் செல்ல உலகாலும் காலத்து மின் சொரியும் வேளாய் மிக விரும்பி என் சரிதம் கேட்டாரை நீ அடையேல் என்றான். கிளர்மணி பூண் வாழ்த்தானை மன்னன் மதித்து. என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை யான் அடையேன், மின்கால் அயில் வேளாய் மெய்யென்று நன்காவி மட்டிரைக்கும் சோலை வளநாடன் முன்னின்று கட்டுரைத்து போனான் கலி. அவன் சொல்றான், என் காலத்துல நான் களி பிடிச்ச காலமாவே இருக்கட்டுமே, என் காலத்துல உன்னுடைய சரித்திரத்தை, நலனுடைய சரித்திரத்தை கேட்டாரை நான் சென்று அடைய மாட்டேன். மின்கால் அயில் வேளாய், ஒளி வீசக்கூடிய இரும்பு வேலை கையிலே வைத்திருக்கக்கூடியவனே என்று. அயில்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வேல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இரும்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கலப்பைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க வேலாயின்னு வந்துட்டதுனால இரும்புன்னு வைத்துக் கொள்ளலாம். இரும்பை கையிலே வைத்திருக்கக்கூடிய வேலாய், இரும்பு வேலை கையிலே வைத்திருக்கக்கூடியவனே, இது மெய், நான் சொல்றது சத்தியம், இது சும்மா சொல்லல, மெய் என்று நன்காவி மட்டிரைக்கும் சோலை வளநாடன் முன் நின்று. நன்காவினா அந்த கோழைப்பு, தேனை சொரியக்கூடிய சோலையை உடைய வளமான நாட்டை உடையவன் நலன், அவனுக்கு முன்னாலே நின்று கட்டுரைத்து போனான் கலி. கட்டுரைத்தல்னா புனைந்து உரைத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொலிக்கு கூட கட்டுரைத்தல்னு பேரு, பழமொழிக்கு கட்டுரைத்தல்னு பேரு, உறுதிமொழிக்கு கட்டுரைத்தல்னு பேரு. இந்த இடத்துல உறுதிமொழி தான் புரிஞ்சு வரும். உன்னுடைய சரிதத்தை யார் கேட்டாலும் அவர்களை நான் சென்று அடைய மாட்டேன் என்று நலனுக்கு முன்னாலே நின்று அவன் உறுதிமொழி கொடுத்து விட்டு போய்விட்டான் கலி. என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை யான் அடையேன், மின்கால் அயில் வேளாய் மெய் என்று நன்காவி மட்டிரைக்கும் சோலை வளநாடன் முன்னின்று கட்டுரைத்து போனான் கலி. வேத நெறி வழுவா வேந்தனையும் பூந்தடங்கன் கோதையையும் மக்களையும் கொண்டு போய் தாது புதையத்தேன் பாய்ந்தொழுகும் பூஞ்சோலை வேலி விதையக்கோன் செய்தான் இருந்து. விதையக்கோன் அப்படின்னா விதர்ப்பன் அர்த்தம். இந்த எதுகைக்காக விதர்ப்பன் கோன்ன்றது விதையக்கோன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு விதர்ப்பன் தமயந்திரனுடைய அப்பா, அவ்வளவுதான். அவன் விருந்து வைக்கிறார். தாது புதைய, அந்த மகரந்தம் புதைகின்ற அளவுக்கு தேன் பாய்ந்து ஒழுகக்கூடிய பூஞ்சோலையை வேலியாக வைத்திருக்கக்கூடிய விதர்ப்ப நாட்டு மன்னன் மருமகனுக்கும் மகளுக்கும் விருந்து வைக்கிறான். தமயந்திக்கும் நலனுக்கும் விருந்து வைக்கிறார், அவ்வளவுதான். அந்த நலன் எப்படிப்பட்டவன்? வேத நெறி வழுவா வேந்தன், வேதத்தினுடைய நெறியிலே இருந்து கொஞ்சம் கூட வழுவாத வேந்தன். பூந்தடங்கன் கோதை,
அழகான விசாலமான கண்களை உடைய கோதை தமயந்தி. மக்கள் அந்த 2 பிள்ளைகள் இவர்களையும் கொண்டு போய் தாது புதைய தேன் பாய்ந்து ஒழுகும். இந்த மகரந்த பூக்கள் அப்படியே புதைந்து போகிற அளவுக்கு தேன், அமிழ்ந்து போகிற அளவுக்கு தேன் மேல பாய்ந்து ஒழுகுதான். பூஞ்சோலை வேலி விதையக்கோன் செய்தான் விருந்து. விருந்து வைக்கிறான். நலனுக்கும் தமயந்திக்கும் அவனுடைய மகள்களுக்கும் பிள்ளைகளுக்குமாக தமயந்தினுடைய அப்பா விதர்ப்பன் என்கின்ற மன்னன் விருந்து வைக்கின்ற பாட்டு. வேத நெறி வழுவா வேந்தனையும் பூந்தடங்கன் கோதையையும் மக்களையும் கொண்டு போய் தாது புதைய தேன் பாய்ந்தொழுகும் பூஞ்சோலை வேலி விதையக்கோன் செய்தான் விருந்து. அயோத்தி மன்னன் இப்ப ரொம்ப வருத்தப்படுறான். நான் உனக்கு தெரியாம ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னித்துக் கொள்றான், பொறுத்துக் கொள்ளுவா. உன்னையான் ஒன்றும் உணராது உரைத்ததெல்லாம் பொன்னமரும் தாராய் பொறுவென்று பின்னைத்தன் மேநீர்மை குன்றா விருந்தேர் விசை கொண்டான் மாநீர் அயோத்தியார் மண். உன்னை நீ யாருன்னு நான் உணராமையே உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா பொறுத்துக்கொள். பொன்னமரும் தாராய் அப்படின்னு சொன்னா லட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய, அது பொன்னமரும் மார்பாய்ன்னு ஒரு இடத்துல போடுறாங்க, பொன்னமரும் தாராய்னு ஒரு இடத்துல போடுறாங்க. பொன்னமரும் மார்பாய் அப்படின்னு சொன்னோம்னா லட்சுமி அமரக்கூடிய மார்பை உடையவனேன்னு அர்த்தம். பொன்னமரும் தாராய் என்று சொன்னா பொன் வந்து அமரக்கூடிய மலர் மாலையை போன்றிருக்கக்கூடியவனே பொருள், அதை பொறுத்துக்கொள். ஏதாவது நான் தவறா சொல்லியிருந்தா, கடினமா சொல்லியிருந்தா, உனக்கு நீ வேலையால் தானே, உன்னை நான் அதட்டி இருந்தா கூட அதையெல்லாம் பொறுத்துக்கொள் ஐயா என்று அவன் சொல்றான். பின்னைத்தன் பின்னால மேநீர்மை குன்றா. குன்றான்னா இந்த இடத்துல குன்றுதல்னு அர்த்தம். நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம், செய்யா என வினைப்பாட்டு எச்சம்னு, வினையச்சம்னு. மேநீர்மை உயர்ந்த தன்மை. அந்த தேர் வந்த பொழுது எவ்வளவு அலங்காரமா வந்ததோ அந்த அலங்காரம் எல்லாம் போய்விட்டது, குன்றி விட்டது. வெறுந்தேர், அப்ப வெறுந்தேர் மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இப்படி கூட சொல்லலாம், அந்த தேரை ஓட்டின்று வந்த பொழுது அந்த மனசுல இருந்த அந்த ஆர்வம் என்பது அந்த தேருக்கே ஒரு அழகு ஊட்டி இருக்கும். அந்த தேரை பார்க்கும் பொழுதே அவனுக்கு ஒரு அழகா இருந்திருக்கும். ஆஹா, இந்த தேர்லதான் ஏறி உட்கார்ந்து நம்ம தமயந்திய 2வது சுயபுரத்துல மணக்க போறோம்னு போறான். இப்போ தமயந்திலாம் கிடையாது, தனியா தான் வர வேண்டி இருக்கிறதுனால வெறுந்தேர் விசை கொண்டான். வெறுமையான அந்த தேர்ல, அலங்காரம் இல்லாத தேர்னு சொல்லலாம், தன்னுடைய அகமகிழ்ச்சி இல்லாத தேர்னு சொல்லலாம். அது இந்த மாதிரி அந்த தேர்ல ஏறி உட்கார்ந்து கொண்டான். மாநீர் அயோத்தியார் மண். இது அயோத்தி நாட்டினுடைய வர்ணனை. மிகுந்த நீரை உடைய, நீர்வளம் உடைய அயோத்தியை ஆண்ட அரசன். மன்னா அரசன். அவன் சொல்றான், உன்னை நான் வேலைக்காரனாக பாவித்து கொஞ்சம் அதட்டி இருந்தாலோ அல்லது சொல்லத்தகாத வார்த்தையை சொல்லியிருந்தாலோ கடினமாக சொல்லியிருந்தாலோ அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அயோத்தி மன்னன் அவனு சொல்லிவிட்டு போகிறான். உன்னையான் ஒன்றும் உணராது உரைத்தவெல்லாம் பொன்னமரும் தாராய் பொறுவென்று. பொறுத்துக்குப்பா, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை பொறுத்தல். பொறுவென்று பின்னைத்தன் மேநீர்மை குன்றா வெறுந்தேர் மிசை கொண்டான் மாநீர் அயோத்தியார் மண். அடுத்த வாழ்வு பெற்றான். வில்தானை முன் செல்ல வேல்வேந்தன் பின் செல்ல கொற்றேர் மேல் தேவியடும் போயினான். முற்றாம்பல் தேநீர் அழித்து அருகு செந்நீர் கதிர் விளைக்கும் மாநீர் நெடதத்தார் மண். மண்ணுனா மன்னவன், அது தெரியும். முற்று ஆம்பல், ஆம்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய முழுமையான தேன்னு எடுத்துக்கலாம், அல்லது முற்றி இருக்கக்கூடிய ஆம்பலிலே இருக்கக்கூடிய தேன்னு எடுத்துக்கலாம். முற்றாம்பல் தேன் அழித்து அது பொழிந்து அருகே இருக்கக்கூடிய செந்நெல் எல்லாம் விளையக்கூடிய மிகுந்த நீர்நலம் உள்ள நெடுத நாட்டினுடைய மன்னன் நலன். அது அவனை பற்றி ஒரு வர்ணனை. முற்றாம்பல் தேநீர் அழித்து அருகு செந்நெல் கதிர் விளைக்கும் மாநீர் நெடதத்தார் மண். நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கோம், மாம்பழத்து சாறு எடுத்து நெல்லுல போட்டு இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி எல்லாம் பல பாடல்கள் நாட்டுப்புற பாடத்திலயும் இருக்கு, நாட்டுப்புற பாடலையும் இருக்கு. நாகப்பிரியனோட கண்ணதாசனோட பாட்டு இருப்பார்.
அந்த நலன், இப்படிப்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரனாகிய நலன் வில் தானை முன் செல்ல, வில் படையெல்லாம் முன்னே போகுது. வேல்வேந்தன் பின் செல்ல, வேல் ஏந்தி கொண்டிருக்கிற வேந்தன் பின் செல்ல, அநேகமா வேல்வேந்தன் சொன்னா அவங்க அப்பாவா கூட இருக்கலாம், அல்லது வேலை ஏந்தி கொண்டிருக்கிற மற்ற அரசர்களாக கூட இருக்கலாம். குற்றேர் மேல் தேவியோடு போயினான். பொன்னாளாகிய அந்த தேவியின் மீது தேர் மீது தமயந்தியோடு போயினான். தமயந்தியோடு போனான்னு சொன்னா பிள்ளையோடு போயினான் என்றது நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டியது, அண்டர்ஸ்டுட். இதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்படி வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய தானைகள் முன்னே செல்ல, வேலை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய மன்னர்கள் பின்னே வர, ஆனா எஸ்காட். குற்றேர் மேல் அந்த பொன்னாளாகிய தேர் மீது தேவியோடு தமயந்தியோடு போயினான். யார் போனதுன்னா நிடத நாட்டு மன்னன். எப்படிப்பட்ட நிடத நாட்டு மன்னன் சொன்னா, ஆம்பல் தேனை பொழிய அதனாலே சென்னல் விளையக்கூடிய நிறைந்த நீரை உடைய நிடத நாட்டு மன்னன். அங்க ஆம்பல் இருக்குன்னு சொன்னா நிறைய நீர் இருக்கத்தான் செய்யும். விற்றானை முன் செல்ல வேல்வேந்தன் பின் செல்ல, குற்றேர் மேல் தேவியோடு போயினான். முற்றாம்பல் தேநீர் அளித்தருகு சென்னல் கதிர்வளைக்கும் மாநீர் நிடதத்தார் மண். அந்த முரண் ரொம்ப அழகா இருக்குல்ல. வெறுந்தேர் ஏறி அயோத்தி மன்னன் போறான், பொற்றேர் ஏறி நலன் போறான். ஏன்? அவன் தேவியோடு போகிற காரணத்தினால அது பொற்றேர், அழகான தேர்ன்னு சொல்லலாம். தங்கிடுங்க. தானவரை வெல்ல தரித்த நெடு வைவேலாய் ஏனை நெறி தூரமினி எத்தனையோ வானே கேள் இந்த மலை கடந்து 7 மலைக்கு அப்புறமா விந்தமெனும் நம்பதிதான் மிக்கு. இந்த மான்றது இப்படிதான் வரும். அவர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னால தீபன் என்ன பண்ணாருன்னா கீழே கொண்டு வந்து பிராக்கெட் போட்டிருக்காரு. அப்புறமா அப்படின்னு படிச்சா அது அப்புறமான்னு அர்த்தத்துல வந்துரும்ன்றதுனால கீழே போட்டிருக்காரு. தானவரை வெல்ல, இது இந்த பாட்டு நமக்கு நல்லா தெரியும். சிலப்பதிகாரத்திலேயே கூட அவன் கண்ணகி கேட்பான், என்ன எவ்வளவு காத தூரம் என்றது, 6 தூரம் இருக்கிறது என்று கோவலன் சொன்னதாக படித்திருக்கிறோம். அதே மாதிரி ராமாயணத்திலேயும் ஒரு காட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். தானவரை வெல்ல, தானர்னா அரக்கர்கள், வெல்ல தரித்த நெடு வைவேலாய் நீண்ட வேலை கையிலே தரித்தவனே. வைவேல் அப்படின்னா கூர்மையான வேல். நான் சொன்னேன் இல்லையா, சில வார்த்தைகள் சொன்னா சில இலக்கியங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். கைத்தலம்னா திருப்புகள் நினைவுக்கு வர மாதிரி வைவேல் என்று சொன்னா சிலப்பதிகாரம் நினைவுக்கு வரும் இல்லையா. வைவேல் தப்பிய வைவாலின் தப்பிய மன்னவர் கூடலில் தெய்வமும் உண்டுகோல் தெய்வமும் உண்டுகோல் சொல்லுவோம். பெண்டிரும் உண்டுகோல்னு சொன்ன கண்ணகி கடைசியா சொல்றது வைவாலின் தப்பிய மன்னவன் கூடலில். வைவால்னா கூர்மையான வாள், தப்பியனா வெட்டிய அந்த இடத்துல. அந்த கூர்மையான வாளால் வெட்டிய மன்னவனுடைய கூடலில் தெய்வமும் உண்டுகோல் தெய்வம் கூட இருக்கிறதான்ற. அது மாதிரி இந்த வைவால் இங்க வைவேல். தானவரை வெல்ல, அறக்கரையெல்லாம் வெல்வதற்காக கூர்மையான நெடிய வேலை தரித்த அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது கையிலே வைத்திருக்கக்கூடிய நலனே. யானை நெறி இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது, எத்தனை எவ்வளவு ஏனை நெறி தூரம் இனி எத்தனையோ, எல்லாத்தையும் ஒரே அர்த்தம், எவ்வளவு தூரம் இருக்கு அவ்வளவுதான். சொன்ன உடனே மானே கேள் அங்கிறான். மானேனா தமையந்தி. இந்த மலை கடந்து 7 மலைக்கு அப்புறமா இந்த மலையை நாம் கடந்து போக வேண்டும். அது இல்லாமல் 7 மலைக்கு அப்புறமா விந்தமெனும் நம்பதி தான் மிக்கு. அங்க போன மாவிந்தம் என்ற நம்பதிக்கு போய்விடலாம். இந்த மலையை கடந்து 7 மலைக்கு அப்புறமாக போனால் மாவிந்தம் என்னும் நம்பதிக்கு போய்விடலாம். நம்பதிதான் மிக்கு. மிக்குன்னா சிறப்புன்னு அர்த்தம். சிறப்பான நம்முடைய பதிக்கு போய்விடலாம். தானவரை வெல்ல தரித்த நெடு வைவேலாய் ஏனை நெறி தூரமினி எத்தனையோ. யானை நெறினா மிச்சம் இருக்குது. மானே கேள் இந்த மலை கடந்து 7 மலைக்கு அப்புறம் மாவிந்தம் எனும் நம்பதிதான் மிக்கு. இப்ப கதிரவன் வரான். இது ஒரு இயற்கை காட்சி. காவியத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல இயற்கை காட்சி, கதிரவன் வருவது, நிலா வருவது, தென்றல் வருவது வைக்கிறது என்பது நமக்கு பழகி போன ஒண்ணுதான்.
சிலப்பதிகாரத்துல இருந்து இதுவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கம்மன்லாம் நிறைய இருக்கும். இக்கங்கள் போக இகழ்வேல் நலன் எரிநீர் செய்க்கு அங்கு பாயும் திருநாட குக்கங்கு இருக்குமா காண்பான் போல் ஏறினான் குன்றில் செருக்குமான் தேர் வெய்யோன் சென்று. இருக்குமா காண்பான் போல் ஏறினால் குன்றில் செருக்குமான் தேர் வெய்யோன் சென்றுன்றது சூரியன். குன்றில் செருக்குமான் தேர் அப்படின்னா சூரியன் மலையில ஏறான். அந்த குதிரை பூட்டிய தேரையிலே தான் சூரியன் வருவான் என்பது ஒரு புராண செய்தி. இது காலங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு புராண செய்தி. வெய்யோன் என்றால் சூரியன், செருக்குன்றால் சினந்த அல்லது கம்பீரமான குதிரைகளை பூட்டிய தேரின் மீது சூரியன் வந்து குன்றிலே நிற்கின்றான். எதுக்கு நிக்கிறான்னா தினம் வர காட்சி தான். அந்த காட்சியை தற்குறிப்பேற்ற அணியாக புகழேந்தி புலவர் சொல்றார். இந்த குன்று மேல ஏறி நின்று பாக்குறானோ. நம்ம பல நேரம் நம்ம பசங்க பண்றவங்க இல்லையா, ஏதாவது திருவிழாக்கு போனா நம்மளுடைய தோல் மலை ஏறி நின்று பாக்குற மாதிரி இந்த குன்றை தோளாக நினைத்து அந்த சூரியன் ஏறி நின்று பாக்குறான். எதை பாக்குறான்னு கேட்டா நலனை பாக்குறான். நலன் அந்த நாட்டுக்கு வரான் இல்லையா, அந்த நாடு எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கலாம் என்று வருகிறான். நலனை பார்ப்பதற்கு வந்தார் போல் அந்த காட்சி. இக்கண்கள் போக, இந்த இருட்டு போகுது. இகழ்வேல் நலன் எரிநீர் செய்க்கு அங்கு பாயும் திருநாட. எரிநீர் செய்க்கங்கு பாயும் திருநாட. எரிகின்ற நீர், பாய்கின்ற நீர், செய்யினா வயல், செய்க்கு அங்கு பாயும் திருநாட. அந்த நீரெல்லாம் வயலிலே பாயக்கூடிய திருநாட்டுக்கு சொந்தக்காரன் நலன். இகழ்வேல் பகைவனை வெல்லக்கூடிய வேலை கையிலே வைத்திருக்கக்கூடிய நலன் குக்கங்கு அந்த நாட்டுக்குள்ளே வந்து இருக்குமா காண்பான் போல அவன் அமர்ந்திருக்கிற காட்சியை காண வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஏறினான். சூரியன் ஒரு வர்ணனை, அவ்வளவுதான். நலன் அந்த ஊருக்கு வந்ததை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சூரியனுக்கு இருந்திருக்கிறது. அவன் குன்றின் மேல் வழக்கமாக வருவதை குன்றின் மேல் ஏறி நலனை பார்க்கிறான் என்று புகழேந்தி புலவர் தற்குறிப்பேற்றணியாக சொல்லுகின்ற பாட்டு. இக்கண்கள் போக இகழ்வேல் நலன் எரிநீர் செய்க்கங்கு பாயும் திருநாடு குக்கங்கு இருக்குமா காண்பான் போல் ஏறினான் குன்றில் செருக்குமான் தேர் வெய்யோன் சென்றடைந்தான். அவன் நாட்டை போய் அடைஞ்சிட்டான். மன்றலிலும் கோதையோடு மக்களும் தானும் ஒரு வென்றி மணி நெடுந்தேர் மேலேறி சென்றடைந்தான். மாவிந்தம் எனும் வளநகரம் சூழ்ந்ததொரு பூவிந்தை வாழும் பொழில். அர்த்தமே சொல்ல வேணாம், சாதாரணமாவே நமக்கு புரியக்கூடிய அளவுக்கு 20ஆம் நூற்றாண்டுல எழுதக்கூடிய வெண்பாமாரியே அவர் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கார். மன்றலிலும் கோதையோடு மக்களும் தானும் ஒரு வென்றி மணி நெடுந்தேர் மேலேறி. மன்றல்னா மனம் வீசக்கூடியன்னு அர்த்தம். மன்றல்னா திருமணம்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் மனம், வாசம் வீசக்கூடிய. மன்றலிலும் கோதையோடு பூக்களை அணிந்த நலன் மக்களும் தானும் ஒரு, அவனும் தமயந்தி மக்கள் தானும் ஒரு. இந்த இடத்துல கோதைங்கிறது தமயந்தி தான். பூக்களை அணிந்த தமயந்தி, மக்கள் தான், 3 பேர் மேலே சொல்லிட்டார். இந்த 3 பேருமாக வென்றி மணி நெடுந்தேர் மேலேறி, இந்த தேர்னுடைய மேலே ஏறிவிட்டு சென்றடைந்தான், போய் சேர்ந்துட்டான், ஊருக்கு சேர்ந்துட்டான். மாவிந்தம் என்னும் வளநகரம் சூழ்ந்ததொரு, மாவிந்தம் என்கின்ற நகரத்தை சேர்ந்து விட்டான். அது எப்பேற்பட்ட ஊரு? பூவிந்தை வாழும் பொழில். பொதுவாக பூவிந்தை வாழும் பொழில்னா லட்சுமி வாழக்கூடிய பொழில் என்றுதான் பல அர்த்தம் சொல்றாங்க. நாம் இதை எப்படி கூட எடுத்துக்கலாமே. பூக்கள் அழகாக இருக்கக்கூடிய பொழில் சூழ்ந்த மாவிந்தம் என்கின்ற வளநகரம் என்று பொருள் எடுத்துக்கலாம். ஆக இந்த அழகான பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய, சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய வனமான மாவிந்த நகரத்தை கோதையோடு தமயந்தியோடு மக்களோடு பிள்ளைகளோடு தானும் நலனும்
நெடுந்தேர் ஏறி, அழகான மணி நெடுந்தேர் ஏறி, அழகான நீண்ட தேர் மேல் ஏறி போய் சேர்ந்து விட்டான். அவ்வளவுதான். 3 பேரும் தேர் ஏறி அந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்றத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. மன்றலிலும் கோதையோடு மக்களும் தானுமொரு வென்றிமணி நெடுந்தேர் மேலேறி சென்றடைந்தான். மாவிந்தம் எனும் வளநகரம் சூழ்ந்ததொரு பூவிந்தை வாழும் பொழில். மற்ற அவனுக்கு என் வரவு சொல்லி மறுசூதுக்கு உற்ற பணையம் உளதென்று கொற்றவனை கொண்டு அணைவீர் என்று குலத்தூதரை விடுத்தான். தன் தெரியல் தேர்வேந்தன் தான். தன் தெரியல் தேர்வேந்தன் என்றது குளிர்ச்சியான தெரியல்னா மாலை. குளிர்ச்சியான மாலையை அணிந்த தேரோட்டக்கூடிய நலன். என்ன சொல்றான்? கொற்றவனை கொண்டணைவீர். கொற்றவன்னா அங்க புரந்தரன். அவன் தானே இவனுடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். சூதாட்டத்தாலே கைப்பற்றி கொண்ட அந்த நாட்டை அந்த புரந்தரன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் தான் கொற்றவன். கொண்டணைவீர் அவனை அழைத்துண்டு வாப்பா. கொண்டணைவீர்னு சொன்னா அழைத்து கொண்டு வாருங்கள் என்று குலத்தூதர்னா அங்க இருக்கக்கூடிய வழக்கமான பரம்பரையான தூதரை விடுத்தான், அனுப்பினான். என்ன சொல்லி அனுப்புறான்? நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு. அது மட்டுமல்ல, மறுசூதுக்கு நான் தயார்னு சொல்லு. அது மட்டுமல்ல, அதற்குரிய பணைய பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 3ஐயும் சொல்லி நீ போய் அவனை இங்க வர சொல்லு என்று நலன் புரந்தரனுக்கு அழைப்பு விடுக்கிறான். மற்றவனுக்கு என் வரவு சொல்லி மறுசூதுக்கு உற்ற பணையம் உளதென்று கொற்றவனை கொண்டு அணைவீர் என்று குலத்தூதரை விடுத்தான். தன் தெரியல் தேர்வேந்தன் தான். அனுப்பிச்சுட்டான். புட்கரனும் வரான். மாயச நெடுஞ்சூதில் வஞ்சித்த வண்ணெஞ்சன் தூய நறுமலர் பூஞ்சோலைவாய் ஆய பெருந்தானை சூழ கடை நடையாளோடும் இருந்தானை கண்டான் எதிர். மாய நெடுஞ்சூதில் வஞ்சித்த வண்ணெஞ்சன்றது உங்களுக்கு தெரியும். புட்கரன் அவன் தான் மாய நெடுஞ்சூதில அவனை வஞ்சித்தான். யார பாக்குறான்? ஆய பெருந்தானை சூழ கடை நடையாளோடும் இருந்தானை. யாருன்னா நலன். ஆயன்னா சுற்றம், ஆயன்னா தோழின்னு அர்த்தம். இந்த இடத்துல சுற்றம், சுற்றி இருப்பவர்களுக்கு ஆயன்னு பேர். பெண்களை சுற்றி இருந்தா தோழிகள்னு பேர். அரசர்களை சுற்றி இருந்தா படைன்னு பேர். ஆய பெருந்தானை சூழ சுற்றத்தாராக இருக்கக்கூடிய படைகள் சூழ. படைகளோடு வரணும். எனக்கு அங்கே சொல்லிட்டார், வில்தானை முன்ன வருகிறது, வேல்வேந்தன் பின்னால வரான். நடுவுல தான் இவர் வந்தார். ஆக ஆய பெருந்தானை சூழன்றது பொருத்தமான பேர். கடை நடையாரோடு அன்னம் போன்ற நடையை கொண்ட தமையந்தியோடும் இருந்தானை இருக்கின்றவனை கண்டான் எதிர்ல பாக்குறான். எங்க பாக்குறான்? தூய நறுமலர் பூஞ்சோலை வாய். அந்த சோலையில பாக்குறான். தூய்மையான நறுமலர்கள் இருக்கக்கூடிய அந்த சோலையில் படைகளோடும் மனைவியோடும் இருக்கக்கூடிய நலனை அந்த புட்கரன் பார்க்கிறான். மாய நெடுஞ்சூதில் வஞ்சித்த வண்ணெஞ்சன் தூய நறுமலர் பூஞ்சோலைவாய் ஆய பெருந்தானை சூழ கடை நடையாளோடும் இருந்தானை கண்டான் எதிர். செங்கோல் அரசன் முகம் நோக்கி தேர்ச்சியில்லா வெங்கோல் அரசன் வினவினான். அங்கோல காவற் கொடைவேந்தே காதலர்க்கும் காதலிக்கும் யாவர்க்கும் தீதிலவே என்று எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறான் பாருங்க. செங்கோல் அரசன் தெரியும் நலன், வெங்கோல் அரசன் புட்கரன். தேர்ச்சியில்லா வெங்கோல் அரசன்னா முதிர்ச்சி இல்லாத அல்லது ஒழுங்காக ஆட்சி செய்ய தெரியாத வெங்கோல் அரசன். நான் கேட்கிறேன், புட்கரன் நலனை கேட்கிறான். அவ்வளவுதான். அங்கோலன் அழகான கோலத்தை கொண்டிருக்கிறாய். அப்போ போகும்போது அலங்கோலமா போயிடலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது என்னதான் அழகான ஆடை அடிந்து கொண்டு போயிருந்தாலும் அது அலங்கோல காட்சி தான். இப்போ அங்கோல காட்சி, அழகான கோல காட்சி. காவல் கொடை வேந்தே, காவல் காக்கக்கூடிய கொடைத்திறன் கொண்ட வேந்தே, காதலர்க்கும் காதலிக்கும், உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும், யாவர்க்கும் பிள்ளைகளுக்கும் தீதிலவே எந்த குற்றமும் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்க.
செங்கோல் அரசன் முகம் நோக்கி தேர்ச்சியில்லா வெங்கோல் அரசன் வினவினான். அங்கோல காவர் கொடைவேந்தே, காதலர்க்கும் காதலிக்கும் யாவர்க்கும் தீதிலவே என்று. சரி, இப்போ சூதாட்டத்துல இறங்கிட்டாங்க. தீது தரு களிமுன் செய்ததனை ஓராதே, யாது பணையும் என வியம்ப, சூதாட மையாழியில் துயிலும் மாலனையான், வன்மை புனை கையாழி வைத்தான் கழித்து. வன்மை புனைனா கொடை கொடுக்கக்கூடிய கரங்கள் அர்த்தம். வன்மைனா கொடை. அந்த கொடை கொடுக்கக்கூடிய கரத்திலே அணிந்திருந்த மோதிரத்தை வைத்தான் பனைவன். சூதாடுறான். மையாழியில் துயிலும், கருங்கடலிலே துயிலக்கூடிய திருமாலை வணங்கி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அவன் இந்த சூதாட்டத்துல இறங்குறான். தீது தரு களிமுன் செய்ததனை ஓராதே, யாது பணையும் என வியம்பை. அப்போ முதல் சூதாடின பொழுது என்ன நடந்ததுன்னா, களிதான் அவனுக்கு உதவி பண்ணிருக்கு. ஆனா அவன் என்ன நினைச்சிருக்கிறான்னா, தன்னுடைய திறமையாலத்தான் அவன் ஜெயித்துதான் நினைச்சிருக்கான். இந்த பாட்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த கடி இருந்து அவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கான். அதை அவன் நினைச்சு பார்க்கல. தன்னுடைய திறமையால் தான் இந்த சூதாட்டத்தில் ஜெயித்திருக்கிறோம் என்று நினைத்திருக்கிறான். ஆகவே தீது தரு களிமுன் செய்ததனை ஓராதே. அப்ப அந்த களி செய்த உதவியை நினைத்து பார்க்காமல், யாது பயணம் என வியம்ப, என்னப்பா என்ன வைக்கிற, என்ன பணையம் என்ன வைக்க போற என்று சொல்லி சூதாடுகிறான். ஒண்ணு இல்ல, அந்த களி தான் தனக்கு உதவி செய்தது என்பதை நினைத்து பாராமல், தானேதான் வெற்றி பெற்றோம் என்ற மதப்பில், சரி இப்ப என்ன பணையம் வைக்க போற, என்ன பொருள் வைக்க போற என்று சொல்ல, அதற்கு நலன் கொடை கொடுக்கக்கூடிய தன்னுடைய கையிலே இருந்த மோதிரத்தை கழட்டி வைத்தான், பணையமாக வைத்தான். தீது தரு களிமுன் செய்ததனை ஓராதே, யாது பணையும் என வியம்ப, சூதாட மையாழியில் துயிலும் மாலனையான், வன்மை புனை கையாழி வைத்தான் கழித்து. சில இடங்கள்ல மாலனையான்னா திருமாலை போன்றவன் கூட சொல்றாங்க. ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கிறது. ஓகே. அப்பலகை ஒன்றின் அருகிருந்தார் தாம் மதிக்க, செப்பரிய செல்வ திருநகரும், ஒப்பரிய வன்தானையோடு வளநாடும், வஞ்சனையால் வென்றானை வென்றான வேந்து. வஞ்சனையால் வென்றான் அப்படிங்கிறது புட்கரன், வென்றான் அவ்வேந்துன்றது நலன். அப்பலகை சூதாட்ட பலகையில் சுத்தி பல பேர் இருப்பாங்க இல்லையா, அருகிருந்தார் தாம் மதிக்க தாம் பாராட்ட, செப்பரிய செல்வ திருநகரம், ஈடு இணையில்லாத செல்வத்தை உடைய திருநகரத்தையும், ஒப்பரிய மிக சிறந்த வன்தானையோடும், ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வலிமையுடைய தானையோடும், வளநாடும் வளமான நாட்டையும், வஞ்சனையால் அந்த கலியினுடைய உதவியினுடைய வஞ்சனையால் வென்றானை வென்ற புட்கரனை வென்றான் அவ்வேந்து, நலன் வென்று விட்டான். அவ்வளவுதான். சூதாட்டத்தை சுத்தி பல பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவனுடைய செப்பில்லல் உயர் அளவிட முடியாத செல்வத்தை உடைய திருநகரத்தையும், வலிமைமிக்க வன்தானையும், வளமான நாட்டையும் வஞ்சனையால் கவர்ந்தான் அல்லவா, அந்த புட்கரனை நலன் வென்று விட்டான். அப்பலகை ஒன்றின் அருகிருந்தார் தாம் மதிக்க, செப்பரிய செல்வ திருநகரும், ஒப்பரிய வன்தானையோடு வளநாடும், வஞ்சனையால் வென்றானை வென்றான வேந்து. புட்கரன் போயிட்டான், வேற வழியில போய்தான் தீர்ந்து எல்லாத்தையும் வெற்றி பெற்றான் இல்லையா. அந்த வளநாடும் அவ்வரசும் ஆங்கொழிய, வந்தபடியே வழிகொண்டான். செந்தமிழோர் நா வேய்ந்த சொல்லான் நலனென்று போற்றிசைக்கும், தேர்வேந்தற்கு எல்லாம் கொடுத்து. செந்தமிழ் புலவர்கள் எல்லாம்
நாவிலே பொருந்தக்கூடிய கவிதையினால் நலனை போற்றி இசைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தேர்வேந்தனாகிய நலனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு புட்கரன் வந்த வழியே போய்விட்டான். வந்த வழியே போய்விட்டான்றது என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. வந்தபடியே வழி கொண்டான். நாம சொல்லுவோம் இல்லையா, வந்த வழியே போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்ற சாதாரணமா வழக்குல சொல்ற அந்த வார்த்தைய கவிதையில சொல்லும் பொழுது வந்தபடியே வழி கொண்டான்னு ரொம்ப அழகா சொல்றார். அந்த வளநாடும் மாவிந்த நகரம் அவ்வரசும் அந்த அரசும் அரண்மனை அரசு எல்லாம் ஆண்கொழி அங்கேயே விட்டுட்டான். எடுத்து போக முடியாது இல்லையா, விட்டுட்டான். வந்தபடியே வழி கொண்டான். சரி, ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். வெறுங்கையோட வந்தான், வெறுங்கையோட போனான். செந்தமிழோர் நாவேய்ந்த பாட்டாலே புகழ்ந்தார்கள். நலனை பாட்டாலே புகழ்ந்தார்கள். அப்படி புகழப்பட்ட தேர்வேந்தனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டு, திருப்பினா சும்மா கொடுக்கல, சூதாட்டத்தில் தோற்றதுனால கொடுத்து விட்டு புட்கரன் போய்விட்டான். அந்த வளநாடும் அவ்வரசும் ஆண்கொழிய வந்தபடியே வழி கொண்டான். செந்தமிழோர் நாவேய்ந்த சொல்லான் நலன் என்று போற்றிசைக்கும் தேர்வேந்தருக்கு எல்லாம் கொடுத்து. ஏனை முடிவேந்தர் எத்திசையும் போற்றிசைக்க சேனை புடைசூழ தேரேறி ஆனப்புகழ் பொன்னகரம் எய்தும் புரந்தரனைப் போல் பொழிந்து நன்னகரம் புக்கான் நலன். அதுவரை நம்ம சோலையில தான் இருந்திருக்கோம், நாட்டுக்குள்ள போல. சோலைக்குள்ள உட்கார்ந்து அந்த ஆட்டம் ஆடி அதுல வெற்றி பெற்று நாடு தன் கைக்கு வந்த பிறகு அந்த நாட்டுக்குள்ள போகிறோம். அவன் உள்ள அந்த நன்னகரம் போகிறான். அந்த நன்னகரம் எப்படி இருக்கான்? பொன்னகரம் மாதிரி இருக்கும். அவன் எப்படி இருக்கிறான்னா இந்திரன் மாதிரி இருக்கிறான். புரந்தரன்னா இந்திரன். ஏனை முடிவேந்தர் எத்திசையும் போற்றிசைக்க, எல்லா முடிமன்னர்களும் எல்லா திசையிலும் அவனை போற்றி பாராட்ட சேனை புடைசூழ் தேரேறி, இந்த சேனையெல்லாம் பக்கத்திலே சூழ்ந்து இருக்க அவன் தேர் மீது ஏறி ஆனப்புகழ், புகழான என்பதை ஆனப்புகழ், புகழ் பெற்றிருக்கக்கூடிய பொன்னகரத்தை அடைந்த இந்திரனைப் போல பொழிந்து நன்னகரம் புக்கான் நலன். ஏனை முடிவேந்தர் எத்திசையும் போற்றிசைப்ப சேனை புடைசூழ தேரேறி ஆனப்புகழ் பொன்னகரம் எய்தும் புரந்தரனைப் போல் பொழிந்து நன்னகரம் புக்கான் நலன். கார்பெற்ற தோகையோ, அந்த மக்கள்லாம் ரொம்ப வியப்பா பாக்குறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. அவங்க மகிழ்ச்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றார். கார்பெற்ற தோகையோ, கண் பெற்ற வாழ்முகமோ, நீர் பெற்று உயர்ந்த நிறைபுலமோ, பார்பெற்று மாதோடு மன்னன் வரக்கண்ட மாநகருக்கு ஏதோ உரைப்பன் எதிர். ஏதோ உரைப்பன் எதிர்னா நான் ஏதோ ஓமையா சொல்லுவேன் அர்த்தம். மேல நான் சொன்ன பாருங்க, 3 ஓமைகள் சொல்லியிருக்காரு. மேகத்தை பார்த்த மயில் மாதிரி மகிழ்ச்சியோ, கண் பெற்ற கண் இல்லாதவன் கண் பெற்ற மாதிரி அந்த ஒளிமுகமோ, நீர் பெற்ற நிறை வயலோ, எப்படி எதை சொல்லுவேன்? இந்த மகிழ்ச்சியை எதற்கு நான் ஒப்பிட்டு சொல்லுவேன்? பார்பெற்று உலகத்தை பெற்று அந்த அரசாட்சியை பெற்று மாதோடு தனியா இல்ல தமயந்தியோடு மனைவியோடு மன்னன் வர கண்ட மாநகருக்கு, அந்த மன்னன் வந்து விட்டான் அல்லவா, இந்த காட்சியை பார்க்கிற மாநகருக்கு, அந்த மாநகர்னா மாநகரத்து மக்களுக்கு அவர் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு எதை நான் ஒப்புமையாக சொல்லுவேன்? மேகத்தை பார்த்த மயிலை ஒப்புமையாக சொல்வேனா? ஒளி எழுந்த கண் ஒளி பெற்றார் போல நான் என்று மகிழ்ச்சியாக சொல்வேனா? நீர் இல்லாத வயல் நீர் பெற்றார் போல என்று மகிழ்ச்சியாக சொல்வேனா? எதை நான் ஒப்பிட்டு அந்த மகிழ்ச்சிக்கு ஈடுகட்டுவேன் என்று அவர் சொல்றார். இந்த புகழேந்தி சொல்றார். கார்பெற்ற தேர்ந்த தோகையோ, கண் பெற்ற வாழ்முகமோ, நீர் பெற்று உயர்ந்த நிறைபுலமோ, பார்பெற்று மாதோடு மன்னன் வரக்கண்ட மாநகருக்கு ஏதோ உரைப்பன் எதிர். வென்றி நெடதத்தார் வேந்தன் சரிதை ஈது என்றுரைத்த வேதையல் முனிவன் நன்றி புனை மன்னா பருவரலை மாற்றுதி என்று ஆசி மொழி பண்ணா
நடந்திட்டான் பண்டு. பண்ணுதல்னா சொல்லுதல் அர்த்தம். பருவரல்னா துன்பம் அர்த்தம். பருவரல்ன்ற தலைப்பிலே காமத்து பல்ல பருவரல்னு அந்த வார்த்தை அடிக்கடி வரும். வென்றி நடதத்தார், அதான் நடந்த நாட்டு மன்னன். வேந்தன் சரிதத்தை ஈது என்றுரைத்த வேத இயல் முனிவன், வேத ஒழுக்கத்தை கொண்ட முனிவன் வியாசன். நன்றி புனை மன்னா, நன்றினா தர்மம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக நன்றினா தேங்க்ஸ் சொல்றோம் வழக்கமா, தர்மம்னு ஒரு அர்த்தம். தர்மத்தை புனைந்திருக்கக்கூடிய மன்னா தருமான்னு அர்த்தம். தர்மனுக்கு தானே சொல்றாரு வியாசர், நான் ஏன் இவ்வளவு துயரப்படுகிறேன், என்னை மாதிரி துயரப்படுகிறவர் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா என்று தர்மன் கேட்டதுக்குதான் இந்த கதையே சொல்றார். அதனால சொல்றாரு, தர்மா பருவரலை துன்பத்தை மாற்றுதி, உன்னுடைய துன்பத்தை எல்லாம் மாற்றி விடு. இதெல்லாம் ஒரு ஆறுதல் மொழி. சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, நான் எவ்வளவு துயரப்பட்டிருக்கேன்னு கோவலன் சொன்ன பொழுது அந்த அம்மா என்ன சொல்றாங்க கவுந்தியடிகள், ராமன் படாத துயரமா, நலன் படாத துயரமா, இப்ப நீயாவது பரவாயில்லப்பா மனைவியோட இருக்க, ராமன் காட்டிலேயே சீதையை விட்டுட்டாரு, நலன் காட்டிலேயே தமையந்தியை விட்டுட்டாரு, நீயாவது பரவாயில்ல கண்ணகியோட இருக்கன்னு அந்த துன்பத்துக்கு ஒரு ஆறுதல் மொழி சொல்றாங்கல்ல. அது மாதிரி இங்கே தர்மா, நலன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் பத்தியா, மனைவியெல்லாம் விட்டுட்டு துயரப்பட்டார் இல்லையா, நீ அது மாதிரி இல்லையே, அதனால உன்னுடைய துன்பத்தை எல்லாம் மாற்றிக்கொள் என்று ஆசி மொழி செய்து நடந்திட்டான் பண்டு. போயிட்டான். பண்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். வென்று நிடதத்தார் வேந்தன் சரிதை ஈது என்றுரைத்த வேத இயல் முனிவன் நன்றி புனை மன்னா பருவரலை மாற்றுதி என்ற ஆசி மொழி பண்ணான் நடந்திட்டான் பண்டு. வாழி அரைமறைகள், மறைகளெல்லாம் வாழ்க, வாழி நல் அந்தணர்கள் அறவோர்களெல்லாம் வாழ்க, வாழி நலன் காதை ஒழுத்துவோர் நலனுடைய கதையை சொல்லுபவர்கள்லாம் வாழ்க, வாழிய வழுத்துவோர் கேட்போர் எல்லாருமே இருக்கு, வாழிய மல்லுவன் நாட்டாங்கன் மறு சந்திரன் சொர்க்கி தெள்ளுர மெய்கீர்த்தி சிறந்தது. தெள்ளுர மெய்கீர்த்தினா புகழ்னு அர்த்தம். இந்த வாழிய எல்லாரையும் வாழ்த்திட்டு கடைசியில புகழேந்தி புலவருக்கு புரவலராக இருந்த சந்திரன் சொர்க்கிய வாழ்த்துறார். அவர் மல்லுவ நாட்டை சார்ந்த சந்திரன் சொர்க்கி. மெய்கீர்த்தினா புகழ், தெளிவான புகழை கொண்டிருக்கக்கூடிய மல்லுவ நாட்டை சார்ந்த சந்திரன் சொர்க்கியை அவர் வாழ்த்துகிறார். அருமறைகள் வாழ்க, அறவோர்கள் வாழ்க, கதையை சொன்னவர்கள் கேட்டவர்கள் வாழ்க, சந்திரன் சொர்க்கியினுடைய புகழ் வாழ்க என்பதோடு இந்த நலன் கதையை முடித்து விடுகிறார் புகழே. அந்த பாம்பு கொடுத்த ஆடையை மேலே போட்ட உடனேயே அவனுடைய பாகன் என்கின்ற வடிவம் போய் நலன் என்கின்ற வடிவம் வந்துவிட்டது. அது எதற்கு இணையானது என்று சொன்னால், பெருமாளை தொழுகின்றவருடைய பாவம் போகின்ற மாதிரி அந்த ஆடை அணிந்தவுடனேயே நலனுடைய பாவம், நலனுடைய உருவம் மறைந்து புது உருவம் வந்துவிட்டது. தந்தையை பார்த்தவுடனேயே தாமரைக்கண் இளவரசன் அழுகின்றான், அவனுடைய பொன்னடியை தொழுகின்றான். அவன் தனியாக தொழவில்லை, அவனுடைய தங்கை இந்திரசேனையோடு சேர்ந்து தொழுகின்றான். அப்பொழுது தமயந்தி வருகின்றாள். பழைய நிலையை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் பாதி உடையோடு வருகின்றாள், பாய்ந்து வருகின்ற கண்ணீரோடு வருகின்றாள், உடம்பிலே மாசுபட வருகின்றாள். சந்தனத்தை பூசி இருக்க வேண்டிய உடம்பு சந்தனத்தை பூசாமல் அழுக்கு உடம்போடுவே வந்து அந்த நலனுடைய மலரடியிலே விழுந்து கண்ணீர் உகுக்கின்றாள். அவன் பார்க்கின்றாள், நலனை பார்க்கின்றாள். ஆனால் அவளால் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுடைய கண்களை அந்த கண்ணீர் மறைத்து விடுகின்றது. ஆகவே நலனை பார்க்காமல் நிற்கின்றான். தேவர்களெல்லாம் அவனை பாராட்டுகின்றார்கள். ஒப்புமை இல்லாத நலனே, உனக்கு இணையான உத்தமர்கள் யார் இருக்கக்கூடும் என்று சொல்லி
தன்னுடைய கைத்தளத்திலே இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் நலனுடைய தலையின் மீது போடுகின்றார். அப்பொழுது களி வேண்டி கேட்கின்றான், நலனே, உன்னுடைய அன்பால் இந்த உலகம் முழுதையும் ஆண்டவனே, உனக்கு நீயும் மனைவியும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கின்றார்கள். நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இணையாக இந்த உலகத்திலே வேறு யார் இருக்கக்கூடும்? ஆகவே நீ ஏதாவது கேட்டால் தருவதற்கு சித்தமாக இருக்கின்றேன். என்னிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று சொன்னால் கேட்டுக்கொள் என்று சொல்கிறான். அதற்கு நலன் சொல்கிறான், கலிகாலம் வருகின்ற பொழுது கூட, கலி இல்லாத காலமும் உண்டு, களி சூழ்கின்ற காலம் என்று சில காலம் சொல்லுவார்கள் ஜோசியத்தில். ஆகவே கலிகாலம் வந்தாலும் கூட என்னுடைய கதை யாராவது கேட்டால் அவர்களை நீ பிடித்துக் கொள்ளக்கூடாது என்று வரத்தை கேட்கின்றான். களி சொல்கின்றான், என்னுடைய காலமாக இருந்தாலும் கூட உன்னுடைய சரிதத்தை யாராவது கேட்டால் அவர்கள் பக்கமே நான் போக மாட்டேன் என்று களி வாக்குறுதி கொடுத்து விடுகின்றான். அந்த விதர்ப்ப நாட்டு மன்னன் தன்னுடைய மருமகனுக்கும் மகளுக்கும் நலனுக்கும் தமயந்திக்கும் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்குமாக அவன் வீட்டு அரண்மனையிலேயே விருந்து வைக்கின்ற காட்சி தான் விருந்து செய்தான் என்கின்ற காட்சி. அயோத்தி மன்னன் இப்பொழுது அவன் தன்னை உணர்ந்து கொண்டு, நலன், உன்னை நான் யார் என்று உணராமல் ஏதாவது சொல்லியிருந்தால் தயவு செய்து பொறுத்துக்குள் என்று சொல்லிவிட்டு அலங்காரமான தேரிலே ஏறி வந்தவன், அலங்காரமான மனத்தோடு வந்தவன் இன்று வெறுந்தேர் ஏறி போய்கொண்டே இருக்கின்றான். நலன் வாழ்வு பெறுகின்ற கடைசி அத்தியாயம். இந்த வில்லை ஏந்தி கொண்டிருக்கின்ற தானையானது முன்னே செல்கிறது. வேலை ஏந்தி கொண்டிருக்கின்ற வேந்தர்கள் பின்னே வருகிறார். இப்படியாக அவன் தமயந்தியோடும் மக்களோடும் ஏறி பொன்னான தேரிலே ஏறி தன்னுடைய நடன நாட்டுக்கு போய் கொண்டிருக்கின்றான் நலன். அப்பொழுது அவள் தமயந்தி கேட்கிறாள், அறக்கர்களை எல்லாம் வெல்லக்கூடிய வேலை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நலனே, இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு நாம் போக வேண்டும் என்று கேட்கிற போது சொல்கிறான், இந்த மலை கடந்து 7 மலைக்கு அப்புறமாகத்தான் மாவிந்தம் என்கின்ற நம்முடைய சிறப்பான நாடு இருக்கிறது என்று சொல்கின்றான். நலன் நிடத நாட்டுக்கு வருவதை அறிந்த அந்த கதிரவன், இந்த இரவு போகட்டும், நாளை காலை நலன் வந்து விடுவான், வந்து நிடத நாட்டிலே அமர்ந்து விடுவான், அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய தேர்கள் குதிரைகள் பூட்டிய தேரிலே ஏறி குன்றன் மேலே தயாராக காத்து கொண்டிருக்கின்றான். அவன் சென்று அடைகின்றான். தமயந்தியோடும் பிள்ளைகளோடும் நலன் அழகான நெடிய தேரிலே ஏறி மாவிந்தம் என்கின்ற தன்னுடைய நகருக்கு, அழகான பொழில் சூழ்ந்த நகருக்கு அவன் செல்கின்றான். அவன் சொல்லி அனுப்புகிறான். அங்கே இருக்கக்கூடிய தூதர்களிடத்திலே போய் சொல்லி அனுப்புகிறான், நான் வந்திருக்கிறேன் என்று சொல், உன்னுடைய புட்கரனிடத்திலே போய் சொல், சூதாட வந்திருக்கிறேன் என்று சொல், பணையத்தோடு கையிலே பணையத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொல், அந்த மன்னவனை இங்கே வர சொல், அழைத்து வாருங்கள் என்று தூதரை அனுப்புகின்றான் நலன். இப்பொழுதும் புட்கரன் வருகின்றான். சோலையிலே இருக்கக்கூடிய அந்த நலனை பார்க்கின்றான். சூதினாலே வஞ்சித்து நலனை வென்ற மண்ணெஞ்சக்காரனாகிய புட்கரன் இப்பொழுது நலனை பார்க்கின்றான். மனைவியோடு இருக்கின்றான், சேனைகள் சூழ இருக்கின்றான். இப்படிப்பட்ட நலனை பார்த்து நலம் விசாரிக்கின்றான். செங்கோல் அரசனாகிய நலனை பார்த்து வெங்கோல் அரசனாகிய இந்த புட்கரன் கேட்கிறான், அழகான கோலத்தை கொண்டிருக்கின்ற கொடைமிக்க வேந்தே, நீயும் உன்னுடைய மனைவியும் நலமா, யாவரும் உன்னுடைய பிள்ளைகளும் சேர்த்து நலமா என்று அவன் நலன் விசாரிக்கின்றான். இப்பொழுது சூதாட்டம் தொடங்குகிறது. சூதாட்டம் தொடங்குகின்ற பொழுது புட்கரன் என்ன நினைக்கிறான், தான் சூதிலே வென்றதாக நினைக்கிறான். அவன் ஒன்றை நினைக்க மறந்து விட்டான். கலியினுடைய உதவியினாலே தான் அவன் வென்றிருக்கிறான். அதை அவன் நினைத்து பார்க்காமல் எங்கே பணையவை என்று சொல்ல, அவன் நலன் தன்னுடைய கொடை கொடுக்கக்கூடிய கையிலே இருக்கக்கூடிய கணையாழியை கழட்டி பணயமாக வைக்கின்றான். அந்த பலகை, சூதாட்ட பலகையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த செல்வத்தை அவன் பெற்று விடுகிறான். உப்பரிய சேனையை பெற்று விடுகிறான், வளநாட்டை பெற்று விடுகின்றான். இது அத்தனையும்
வஞ்சனையால் பெற்ற புட்கரனை வென்று எல்லாவற்றையும் அவன் தன்னகத்தை கொண்டு விடுகின்றான். புட்கரன் தோற்றுவிட்ட காரணத்தினால் அந்த வளநாட்டை, அந்த அரசை அங்கேயே விட்டுவிட்டு வந்த வழியே வெறுங்கையோடு போய்விட்டான். அந்த நலனை பற்றி சொல்லுகின்ற பொழுது புலவர்களெல்லாம் புகழ்ந்தேத்தக்கூடிய நலனிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அந்த புட்கரன் வெறுங்கையோடு போய்விட்டான். அந்நலன் நகரத்துக்கு வருகின்றான். அதுவரை அவன் சோலையிலேதான் இருக்கிறான். வெற்றி பெறாமல் நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்கின்ற வைராகியத்தினால் அவன் சோலையிலே இருக்கின்றான். ஆகவே அவன் மற்ற முடிவேந்தர்களெல்லாம் பாராட்ட, எத்திசையிலும் இருக்கின்றவர்களெல்லாம் போற்றி புகழ, சேனை புடை சூழ, வில் சேனை வேல் சேனையெல்லாம் புடை சூழ தேர் மீது ஏறி அவன் நன்னகரத்துக்கு வருகிறான். அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பொன்னகரத்துக்கு வருகின்ற இந்திரனைப் போல அந்த காட்சி இருக்கின்றது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அரசை பெற்ற நலனை பார்க்கிறார்கள். அரசியோடு வருகின்ற நலனை பார்க்கின்றார். அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுகின்றார்கள். அவருடைய மகிழ்ச்சி எதற்கு ஒப்பிடுவது என்று தெரியாமல் புகழேந்தி புலவர் தவிக்கின்றார். எப்படி தவிக்கிறார் என்று சொன்னால், இது என்ன, மேகத்தை பார்த்த மயிலனுடைய மகிழ்ச்சியோ, ஒளி இல்லாத கண் உடையவன் பெற்ற கண்ணை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோ, நிலத்திலே நீர் நிறைந்திருந்தால் அந்த வயல் எப்படி மகிழ்ச்சி வருமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோ என்றெல்லாம் அந்த மகிழ்ச்சிக்கு ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு பெருமகிழ்ச்சியிலே மக்கள் இருப்பதாக புகழேந்தி புலவர் சொல்கின்றார். இந்த சரிதத்தை தொடங்கியதற்கு காரணமே தர்மனுக்காகத்தான். தர்மன் சூதாட்டத்திலே தோற்று வனவாசம் கண்ட பொழுது, என்னை போல் வேறு யாராவது இப்படி படாத பாடுபடுவார்களோ, துயர்படுவார்களா என்று அவன் பரிதவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் வியாச முனிவர் அவரை அணுகி, இதோ நலன் என்று ஒருவன் இருந்தான், அவன் என்னென்ன பாடுபட்டிருக்கிறான் பார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தர்மத்தை புனைந்திருக்கின்ற மன்னவா தர்மா, உன்னுடைய துன்பத்தை எல்லாம் மாற்றிக்கொள் என்று சொல்லி அவருக்கு ஆசி மொழி வணங்கிவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த நலனுடைய கதையை படிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் வாழ்க, அருமறைகள் வாழ்க, அறவோர்கள் வாழ்க, புகழேந்தி புலவரை புரவலராக இருந்து காப்பாற்றி வந்த சந்தனம் சொர்க்கியனுடைய புகழ் வாழ்க என்று சொல்லி இந்த நலனுடைய சரிதத்தை புகழேந்தி புலவர் முடித்து விட்டார். 22 வாரங்களாக இந்த நலனுடைய சரிதத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த கதைகளை சொல்ல நீங்கள் அதற்கு உரிய கருத்துரைகளை எல்லாம் அழகாக சொல்லி என்னை மேலும் செழுமைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள். இந்த 22 வாரங்களாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து இலக்கிய உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அதிகமான நன்றியை நான் யாருக்கேனும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நெல்லை தீபன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய, எனக்கு தெரிந்த 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளிலே அம்மையார் அவர்கள் தமிழ் வாழ்த்து பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடிய ரமணி அம்மையார் அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சி நன்றியை சொல்ல வேண்டும். அதே போல் நெறியாள்கை நிகழ்த்திய பல்வேறு புதிய செல்வராஜ், உலகம்மாள், ஜெயலட்சுமி, மணிகண்டன் உட்பட பல்வேறு இலக்கிய நண்பர்கள் இங்கே நெறியாள்கை நிகழ்த்திருக்கின்றார்கள். பிரபாவதி அம்மையார் அவர்கள் உட்பட நிகழ்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் திருக்குறள் உரையை இங்கே சொல்லி இருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு 22 வாரங்களாக இங்கே வருகை தந்த இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நலவென்பா உரையை இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம். மிகச் சிறப்பு ஐயா, அற்புதமாக இந்த 22 வாரங்களும் எங்களை இங்கு அங்கு செல்ல விடாமல் எங்கள் அனைவருடைய மனதையும் இந்த நலவென்பாவை நோக்கி இழுத்த உங்களுடைய அந்த உரையாற்றுகின்ற பாங்கு எல்லோருடைய மனதிலும் மிகுந்த அளவிற்கு ஆழமாக சென்று பதிந்து நிறைவை தந்திருக்கிறது. பாகனின் வடிவை நீக்கி அற்புதமாக தன்னுடைய வடிவை நலன் வெளிப்படுத்தியதையும், மக்களும் மனைவியும் அவன் காலில் விழுந்து வணங்கியதையும்,
அவனுடைய அரசன் மாமனார் தந்த விருந்தை அருந்தி சேனைகளோடு தன்னுடைய நாட்டிற்கு சென்று மீண்டும் அவனை சூதிற்கு மறுசூதிற்கு அழைத்து இழந்தது அனைத்தையும் அவன் பெறுகிறான் என்று அழகாக புகழேந்தி புலவர் நலனுடைய கதையை அழகாக 24 பாடல்களிலே சொல்லியிருக்கிறார். அதை தாங்கள் சொன்ன விதம் மிகச் சிறப்பு. சூரியன் சென்று மலை மீது ஏறி நின்று நலன் மீண்டு வருவதை காண்பதற்காக நிற்கிறான் என்று ஒரு தற்குறிப்பு ஏற்ற அணியோடு அழகாக புகழேந்தி புலவர் சொன்னதை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள். வியாசரின் வாழ்த்தை சொல்லியிருக்கிறீர்கள். தர்மனுக்கு வியாசர் சொன்ன கதை இது என்றும் சொல்லி அந்த வாழி வாழி என்பதிலே இந்த அந்தணர்கள் அறவோர் கதை சொல்வோர் கேட்போர் என்று அனைவரும் வாழ்க என்று சொன்ன விதம் மிகச் சிறப்பு. கலியிடம் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று நலனை கேட்கிற பொழுது யாரையும் நீ பிடிக்கக்கூடாது இந்த கதையை கேட்டவர்களை என்று கேட்கிற அந்த பாங்கு மிகச்சிறப்பு. எனக்கு எது வேண்டும் என்று கேட்காமல் என்னுடைய சரிதத்தை கேட்பவர்களை நீ பிடிக்கக்கூடாது கலிகாலத்திலே என்று ஒரு வரம் பெறக்கூடிய அற்புதமான பாங்கு மனப்பாங்கினை உடைய நலனுடைய சரிதத்தை நாம் அனைவரும் கேட்டோம். நிச்சயமாக நம்மை களி ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இந்த கதையை சொன்ன கேஜிஆர் ஐயா அவர்களையும் வாழ்த்தி இந்த கதைக்கு அச்சாரமாக அத்துணை பாடல்களையும் மிகச் சிறப்பாக தொழில்நுட்பத்தோடு நம் அனைவரும் பார்த்து அதை எழுதி கொள்ள வேண்டும் என்றால் கூட எழுதுவதற்கான நேரம் ஒதுக்கி மிகச் சிறப்பாக தொழில்நுட்பத்தில் உதவி செய்த நெல்லை தீபன் ஐயா அவர்கள் அவரை சொல்வதற்கு வார்த்தைகளிலே மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த பாடல் வரிகள் அத்துணையும் நம் மனதிலே பதியக்கூடிய விதத்திலே தொழில்நுட்பத்தை தந்து இந்த நலவெண்பா உரையை நாம் அனைவரும் கேட்டு இன்புறுவதற்கு களத்தை அமைத்து கொடுத்த நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் அந்த உரையை அற்புதமாக நிகழ்த்தி நம்மை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இலக்கிய பேருரையாக அதை மாற்றிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு பின்னூட்டம் அளித்து இதை மிகச் சிறப்பாக செய்த 22 வாரங்களும் வந்து இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமை பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் வெள்ளி இலக்கிய மேடை பெருமிதம் அடைகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் திருக்குறளை மிகச் சிறப்பாக எடுத்து இயம்பிய சீனி ரவி பாரதி ஐயா அவர்களுக்கும் நலவெண்பா பாடலை மிகச் சிறப்பான வரிகளில் எழுதி நலன் கதையை அப்படியே வடிவெடுத்து காட்டிய கேஜிஆர் ஐயா அவர்களுடைய பாடலை ஹைதராபாத் ரவிசங்கர் பாடியதற்காக அவருக்கும் தொழில்நுட்பம் செய்த நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் இணைந்து செய்த அத்துணை ஆளுமைகளுக்கும் இந்த நலனின் கதையை கேட்க வைத்த இறையருளுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் தீபன் சார் இதை ஆஃப் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், இந்த நலவெண்பா பாடல 2 பேர் பாடினாங்க. ஒருவர் ரவிசங்கர் ஒண்ணு பாடினாரு. அதே மாதிரி நம்முடைய கவித்தேனி வசந்தகுமாருடைய மகள் இந்துமதி பாடினாங்க. நாம 2 பாட்டையும் மாறி மாறி போட்டிருக்கோம். அதுக்கு இந்த பாடலை பாடுவதற்கு கவித்தேனி வசந்தகுமார் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது, அதே மாதிரி கபிலன், வசந்தகுமார், கவித்தேனி, அதே மாதிரி இந்துமதி, இவர்களாம் நாங்க அந்த வீட்டுல இருந்த பொழுது அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது நம்முடைய நன்றிக்குரிய முயற்சி. கபிலனும் நல்ல முயற்சி எடுத்தாரு, நம்முடைய கவித்தேனியும் முயற்சி எடுத்தார். அந்த அம்மாவும் ரொம்ப அழகா பாடினாங்க. அதுக்கு அவர் இசையே போட்டார். ஒரு இசையமைப்பாளர் கொண்டு வந்து அதுக்கு இசையே போட்டு அந்த பாடலை ஒரு ஒளிப கொடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. 2-3 முறை மாற்றி கூட அதை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாடலையும் நாம் 2-3 முறை அதை மாற்றி மாற்றி போட்டிருக்கிறோம். அதற்காக நாம் கவித்தேனி வசந்தகுமார் அவர்களுக்கும் அவருடைய மகன் இந்துமதி அவர்களுக்கும் எங்களோடு சேர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்ட கூமாப்பா கபிலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி.